தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு படம் வந்திருக்கு சார். பைசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்த பார்த்தீங்களா சார்? இவ்வளோ நாங்க பண்ணா கூட, அந்த போலீஸோட ரோல் இதுல காணோம். ரொம்ப கம்மியா காமியிருக்காங்கன்னு சொல்லி. இல்ல காணோம். இல்ல. அந்த ரோல் இல்ல. என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து உங்களோட நேம் வந்து நெறைய முக்கியமான இடத்துல இருக்கு. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட என்கவுண்டர் பண்ணோம். அந்த மாரி கிடையாது. அப்படி இருந்தா பசுபதி பாண்டியன் தான், வெங்கடேஷ் பண்ணியாரையும் 2 பேர் இங்க இருந்தாங்க. இன்னும் நெறைய லீடர்ஸ் இந்த ஏரியால ஜாதி தலைவர்கள் நெறைய பேர் இருந்தாங்க. நாங்க நினைச்சா என்கவுண்டர் பண்ணிக்க மாட்டோம். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எந்த அதிகாரி இருந்தா, ஒரு பப்ளிக் அதிகாரிக்கு ஒரு இமேஜ் தான் முக்கியம். இமேஜ் இல்லைன்னா இம்பேக்ட் இல்லை. அவ்வளோதான். கைத்தாறு பக்கத்தில் ஒரு 4-5 மர்டர்ஸ் நடந்தது. நாங்கள் அங்கே திருநெல்வேலியில் ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துருக்கோம். அங்கே மேலே சென்னையில் இருந்து சிஎம் ஆஃபீஸர்லேருந்து ஃபோன் வருது. ஆகிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர் இந்த 3 மாவட்டத்தை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு வருஷத்தில் 1995 கிட்டத்தட்ட ஒரு 110 மர்டர்ஸ் ஆனது. மறியல் அப்படின்னா வந்து இந்த ரோட் பிளாக்கேஜஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படியா சார்? அந்த மறியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நீங்க ஜெயலலிதா அவங்க பீரியட்லயும் ஒர்க் பண்ணீங்களா சார்? கலைஞர் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஜெயலலிதா மேடம் பிரில்லியன்ட். ஜெயலலிதா மேடம்க்கு ரிவல்வர் ஃபயரிங் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்புவீங்களா? நான் ஒரே எஸ்பி இப்போ உலகத்தில் வேறு எங்கே, இந்தியாவில் அட்லீஸ்ட் வேறு எந்த இடத்துல எஸ்பி மூவிங் வண்டியில் ஃபேக்ஸ் பண்ண முடியாது. நான் ஃபேக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பின்னாடி டெட் பாடி வச்சுட்டு நானே ஜீப் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு டிரைவர் வண்டி ஓடுறான். நான் அப்படியே க்ரௌடில் இருந்து நடுவுலேருந்து அப்படியே போயிட்டோம். அவங்க தெரியாத உள்ளே என்ன இருக்குன்னு. அதில் அந்த இன்சிடெண்ட்டில் தான் எனக்கு பிரைம் மினிஸ்டர் லைஃப் சேவிங் மெடல் கிடைச்சது. போலீஸ் மேலேயும் நிறைய அட்டாக்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோமே சார். அதுவும் உண்மைதானா சார்? அட்டாக்கா? அங்கே கயத்தாறு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே நாளில் 10 கொலை நடந்தது. மாறி மாறி கொலைகள். இந்த ஜாதி பூசல் தான். ஒரு நபரை கொலை பண்ணாங்கன்னா பதிலுக்கு 2 நபரை மறுபடியும் கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. பொட்டியில் வந்து அந்த உமி இருக்கும், நெல் உமி இருக்குல்ல, அதில் போட்டு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு கான்ஸ்டபிள் தெரியாமல் லத்தியை வச்சு அப்படி நோண்டிட்டான். அடிச்சிட்டு வெடிச்சிட்டு மூஞ்சி கீஞ்சி கையெல்லாம் செதறிடுச்சு. இங்கே அடுத்த நிமிஷமே அந்த கம்ப்ளீட் அந்த பஸ்ஸில் எழுதிடுவான் டக்குன்னு. இந்த ஊரில் இந்த மாதிரி கலாட்டான்னு எழுதுனா அடுத்து அந்த பஸ்ஸு போராடமெல்லாம் அந்த ஊர் பூரா பரவிடும். அதே மாதிரி டீ மற்றது எல்லாத்தையும் இது போயிடும். ஏன்னா ஜாதி கலவரம் உள்ள கிராமத்துகளில் போயிட்டு இவங்க போய் ஒரு இடத்துல ஒரு டீ காஃபி ஒரு தண்ணி கூட சாப்பிட முடியாதாங்க. தண்ணி வாங்கி சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர். ஆமாம், அவ்வளோ டீப் ரூட்டடாங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 1995-96 காலகட்டங்களில் தென் தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து இந்த ஜாதிய வன்முறைகள்னால நிறைய கொலைகள் அது வந்து அந்த டைமில் வந்து நடந்துச்சு. அதை வந்து தமிழ்நாடு அரசு தடுக்கிறதுக்காக ஒரு எஃபிஷியண்ட்டான ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணால் இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி எஸ்பியாக இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் சரி பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஜாதிய கலவரங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருந்தார். சாதிய கொலைகளை வந்து ஒரு ஆணையம் போட்டு தமிழக அரசு விசாரிச்சிருந்தாங்க. அந்த ஆணையத்தை சேர்ந்த கோமதி நாயகம் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் இவரை பற்றி எழுதியிருந்தாங்க. அதாவது என்னென்னா வந்து எஃபிஷியன்ட் அண்ட் ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் லைக் எஸ்ஆர் ஜாங்கிட் ஷுட் பி அப்பாயிண்டட் இன் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம கூட ஜாங்கித் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்களை மாதிரி பசங்களுக்கு வந்து கம்யூனல் கிளாஷஸ் அப்படின்னா வந்து டிவியில் பார்த்துருக்கோம் சார். அதுவே எங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணுறீங்க 95-96 எப்படி சார் இருந்துச்சு? அந்த டைமில் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தது. கடந்த ஒரு வருஷம், தட் மீன்ஸ் 95 ஒரு வருஷத்தில் நிறைய லைஃப் போனது. அதில் என்ன, அந்த ஜாதி கலவரத்துக்கு மெயின் காரணம் என்ன இருந்தது, அதுதான் அதுங்க உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும். மெயின் காரணம் அங்கே ஏற்கனவே ஒரு ஜாதி ஃபீலிங்ஸ் இருந்தது. அதில் சில ஒரு தொழில் இருக்கும். சில தொழிலில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் தொழில் இருக்கும். ஒரு உதாரணமாக ஒரு சில ஃபீல்டு இருக்கும், சால்ட் பெயின்ஸ் இருக்கும், அது கம்யூனிட்டி இருக்கும். ஆனால் அதில் கூலி வேலை பார்க்குறது வேறு புகர் பீப்புள். இதே மாதிரி சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒரு சாராயம் இருக்காங்க, கள்ளச்சாராயம் நிறைய இருந்ததுங்க. அந்த கள்ளச்சாராயம் ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர் யார்,
ஆனால் அதில் கூலி வேலை பார்க்குறது வேறு. அதாவது அப்பவே வந்து ஒரு ஓனர் வந்து கள்ளச்சாராயம் வந்து 95, 96ல அவ்வளோ இருந்தது. ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த டைமில். அதே மாதிரி சில ஜாதி சம்மந்தப்பட்ட தலைவர்கள் அவங்களோட சிலை ஊரில் இருக்கும். அந்த சிலையில் என்ன இருக்கும், அந்த சிலையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லாட்டி சாணி ஏதாவது தூக்கி மேலே போட்டாச்சு, இல்லாட்டி ஷூ ஏதாவது போட்டு ஏதாவது ஒரு மிக்சி பண்ணிட்டோன்னா அந்த வச்சுட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். அந்த வச்சுட்டு அப்படியே ரோடு மறியல் நடக்கும். ரோடு மறியலில் எல்லாம் பப்ளிக் லைஃப் ஸ்டாப் ஆயிரும் அதில். அப்போ அப்படியே ஒரு கலவரம் அந்த இது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. அந்த ஃபீலிங் ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து கிடைக்கிறது, அந்த ஒரு வில்லேஜ் சேந்தபுரம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, வீரசிங்கமணி. வீரசிங்கமணின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அது ஒரு சின்ன ஊர். அங்கே ஒரு பஸ் டிரைவரும் ஒரு சைக்கிளிஸ்ட் நடுவில் ஒரு சின்ன தகராறு. ஒரு பஸ் வண்டி குவாரல். சைக்கிள். ஒரு வண்டி குவாரல். அந்த குவாரல் வச்சுட்டு சைக்கிளிஸ்ட் வேறு ஜாதி, அந்த பஸ் டிரைவர் வேறு ஜாதி. ஸோ அவங்க ஊரில் போயிட்டு அவங்க தகவல் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி அவர் பேசிட்டாரா, எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த வச்சுட்டு அங்கே தகராறு ஸ்டார்ட் ஆனது. அந்த வீரசிங்கமணி ஸ்டார்ட் ஆன தகராறு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஏற்கனவே இது பேக்ரவுண்ட் இருந்தது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர் இந்த 3 மாவட்டத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு வருஷத்தில் 1995ல் கிட்டத்தட்ட ஒரு 110 மர்டர்ஸ் ஆனது. அதாவது கம்யூனல் மர்டர்ஸ் மட்டும் 105 to 108. ஷாக்கிங் சார். 100 மேலே மர்டர் ஆகிருக்குது இந்த மாவட்டம் சேர்ந்து. அந்த ஒரு சின்ன தகராறு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படி போனது. ஸோ அது என்ன, அந்த பேக்ரவுண்டில் அது ஸ்பார்க் ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு வேடிக்கை மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த கள்ளச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். இந்த 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 ஜாதிய கலவரங்களுக்கு அந்த கள்ளச்சாராயமும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சா சார்? பெரிய ரோல். அதில் கள்ளச்சாராயம் என்ன இருக்கும், ஒன் திங் அதில் இல்லீகல் மணி கிடைக்கிறது. ஓகே. அந்த பணம் வச்சுட்டு அந்த இந்த மாதிரி ஒரு ஜாதி கலவரமுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. சில தலைவர்கள், ஜாதி தலைவர்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதே மாதிரி இந்த இடத்துல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் தகராறு பண்ணுறாங்க. அது குடி போதையில் போய் தகராறு பண்ணாலும் அது ஒன்றும் தெரியாது, அது தகராறு இன்னும் அதிகமாக தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த வேறு டிஃப்ரெண்ட் ஜாதி அது கூலி எல்லாம் வேலை பார்க்குறதுனால அங்கே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது காரணம். அதுக்கு நான் அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இல்லீகல் லிக்கர், தட் இஸ் எலிசிட் லிக்கர், இது கள்ளச்சாராயம், இது கம்ப்ளீட்டாக நாங்கள் எராடிகேட் பண்ணிட்டோம். எல்லா ஊரில் இந்த ரேட் மேலே ரேட் பண்ணிவிட்டு எராடிகேட் பண்ணோம். யார் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லோரும் பூட்டில் இருக்கிற இடத்துல நாங்கள் போட்டோம். இது அப்புறம் ரெண்டாவது காரணம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அந்த சிலை. அதான் சார், அதான் நெக்ஸ்ட் கேட்கணும்னு வந்தேன். இந்த சிலை அது என்ன சார் அது பிரச்சனை? அம்பேத்கர் சிலை, பசுமன் தேவரார் சிலை, காமராஜ் சிலை, எமானுவேல் சிலை, இது மாதிரி டிஃப்ரெண்ட் சிலை இருக்கும். அந்த லீடர்ஸ் எல்லாம் ஒரு ஜாதி என்ன நினைக்கிறாங்க, நம்ம லீடர், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க ஜாதிக்காக போராடல, பட் இவங்க நினைச்சுக்கிறாங்க நேஷனல் லீடர்ஸ். ஆனால் இருந்தால் கூட சில ஜாதி அப்படி ஒரு மாதிரி ஃபீலிங்கில் அவங்க இதை வச்சுட்டு அவங்க ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஒரு மிச்சி வேணுமா, யாரோ ஒரு மிச்சி பண்ணுறாங்க, அந்த வச்சுட்டு ஒரு பெரிய தகராறு நடக்குது. ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணோம், கிரில் போட்டோம். எல்லா சிலை நாங்கள் ஃபஸ்ட்டு சென்சஸ் பண்ணோம். டோட்டல் எத்தனை சிலை இருக்குது, திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 154 சிலை இருந்தது. 154 சிலை. அந்த எல்லா சிலைக்கு டீட்டெயில்ஸ் கெதர் பண்ணோம், எங்கெங்கே சிலை இருக்குது. அந்த எல்லா சிலைக்கு கிரில் போட்டோம். சுற்றி ஒரு கிரில் போட்டால் அது ஒரு கூண்டு இருக்கும், அந்த மாதிரி அது போட்டாச்சுன்னா போட்டுட்டு அதுக்கு ஒரு பூட்டி போடுவாங்க, ஸ்ட்ராங். அந்த பூட்டி போட்டு 2 சாவி இருக்கும். ஒரு ஊர் நாட்டாமையில் இருக்கும், இன்னொரு சாவி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதை யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு இந்த எல்லா சிலையில் இந்த பிரச்சனை வரவே இல்லை. இது ஒரு சொல்யூஷன். இதில் ஒரு கவர்மெண்ட் நல்லா பாராட்டினாங்க. அந்த கவர்மெண்ட்டில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டில் இது மாதிரி அந்த கிரில் போடணும் சிலை. சார் நான் நிறைய தென் மாவட்டங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். அப்போ இந்த இதெல்லாம் பூட்டி இருக்கும்போது எனக்கு அப்போ புரியவே புரியாது சார். உங்கள் கிட்டேருந்து தான் இந்த முதல் தடவையாக இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்காக தான் அந்த பூட்டுகள் போடப்பட்டிருக்கு. இதனால் கலவரங்களே உண்டாயிருக்குல்ல சார்? அப்போ ஆமாம், இதுக்காக கலவரம். அப்புறம் இன்னொரு என்ன பண்ணியிருக்கோம், அதை யார் கலவரத்துக்கு காரணம், மெயின் காரணம், அவங்க எல்லோரும் செக்யூர் பண்ணிவிட்டு நாங்கள் குண்டாஸில் போட்டோம். நிறைய கேஸஸ் குண்டாஸ் போட்டிருக்கோம். ஸோ குண்டாஸ் போட்டால் ஒரு வருஷம் உள்ளே இருப்பாங்க.
அது கொஞ்சம் அமைதி இருக்கும் அந்த டைமில். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கெதர் பண்ணோம். வேறு யார் யார் இது மாதிரி ஜாதி கலவரம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மேலே உடனே உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் கூட உடனே நடவடிக்கை எடுத்துருவோம். ஸோ இது மாதிரி நாங்கள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸில் நாங்கள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம். சார் நீங்க பேசும்போது இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணீங்க. இந்த ரோட் பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஊர்ல மறியல்கள் நடக்கும். நம்ம போயிட்டுருப்போம். அப்படியே ஓரமா மறியல் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பார்க்க முடியுது. ஆனா மறியல் அப்படின்னா வந்து இந்த ரோட் பிளாக்கேஜஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படியா சார்? அந்த மறியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சில காரணம் ஏதாவது இருக்கலாம். ஒரு கிரிவன்ஸ் இருக்கலாம், சிவில் ரீசன்ஸ் இருக்கலாம், ஒரு சிவில் ஒரு மேட்டர் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில எம்யூனிட்டிஸ், அந்த வாட்டர் வசதி, தண்ணி வசதி இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் அந்த ரெவென்யூ பீப்புள் நாங்கள் கூப்பிடுவோம். பட் இது மாதிரி சும்மா ஒரு லேண்ட் ஆர்டருக்காக, ப்ராப்ளம்காக, ஒரு கிரியேட் பண்ணுறதுக்காக யார் இதை மிஸ்யூஸ் பண்ணால் உடனே நாங்கள் போய் ஆக்ஷன் எடுப்போம். நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். போலீஸ் வச்சுட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். அந்த டைமில் ஹைவேஸ் எல்லாம் கூப்பிடணும், அதெல்லாம் டைம் இல்லை. உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு டிராஃபிக் ரிஜியூம் பண்ணிடுவோம். ஆனால் அதில் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, லேடீஸ் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்க வந்து லேடீஸ லேடீஸ்க்கு நாங்கள் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லேடீஸ்க்கு நாங்கள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த சிச்சுவேஷன். பாக்கி எல்லாத்துலேயும் நாங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணுவோம். அந்த லேடீஸ் எல்லாம் இது வந்துச்சுன்னா நாங்கள்கிட்ட லேடி போலீஸ் நாங்கள் கூப்பிட்டு போவோம். அந்த போலீஸ் வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுவோம். அவன்ட்டு இல்லாட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டியது கூட நடவடிக்கை எடுத்துருவோம். சார் இந்த ரோட் பிளாக்கேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த கூண்டு விஷயங்கள் எவ்வளோ நாள் வந்து நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு தெரியாது. அதே சார் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணும்போது இந்த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸில் நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருந்தீங்க. நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் மாறுச்சு. இந்த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ்குள்ளேயே நிறைய விஷயங்கள் மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது சார். ஸோ உங்ககிட்டேருந்து உங்கள் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். போலீஸு ஒரு ஒர்க்கில் பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த போலீஸ் டீம் தான் முக்கியம். எங்களுக்கு ஒரு டீம் ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஸ்ட்ராங் டீம் இருந்ததுங்க. ஒரு திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தா போலீஸு ரொம்ப ஸ்ட்ராங் போலீஸ் இருப்பாங்க. அந்த டீம் வச்சுட்டு நம்ம நல்லா இது ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒரு ஆள் அச்சீவ் பண்ண முடியாது எந்த விஷயம். இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் கேட்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ கம்யூனிகேஷன் அங்கே அந்த டைமில் மைக் இருக்கும், மொபைல் மைக். ஒரு மேக்ஸிமம் ஒரு டிஎஸ்பி தான் இருக்கும், பாக்கி எல்லாம் இருக்காது. நாங்கள் மொபைல் மைக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். இதில் கொண்டு வந்துட்டு நிறைய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோரும் இது கொடுத்தோம். ரிப்பீட்டர் எங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய இடத்துல கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க, கேட்காது. அந்த ஏரியாவில் கம்யூனிகேஷன் ரீச் ஆகாது. வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஏரியாவில், உதாரணமாக திருநெல்வேலியில் பார்த்தா அங்கே நாங்கள் சங்கரன் கோயில் அதை தாண்டின பிறகு அந்த சைடு நிறைய இடத்துல கிடைக்காது. இதே மாதிரி அந்த குற்றாலம் டு கடைநல்லூர் இந்த ஏரியாவில் நிறைய இடத்துல கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் அது கிடைக்காது. இதே மாதிரி தூத்துக்குடி, நான் அப்புறம் அதுக்கு பிறகு தூத்துக்குடி போனேன். அங்கே போனால் கம்ப்ளீட்டாக இது கம்யூனிகேஷன் வாஸ் வெரி பேட். அந்த கம்யூனிகேஷன் இல்லாததுக்காக தான் நிறைய பிரச்சனை அங்கே இருந்தது. ஏன்னா என்ன நடக்கிறது, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, தகவலே வர மாட்டேங்குது, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அங்கே போக மாட்டேங்குது. ஓகே. ஏன்னா கம்யூனிகேஷன் போகாது. அந்த டைமில் அந்த மொபைல் ஃபோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த டெக்னிக்கல் டீம் நாங்கள் மீட்டிங் போட்டேன். அந்த நான் ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் போலீஸில், அதுக்கு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனல் கேசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் ஸ்டாஃபோட ரோல் ரொம்ப முக்கியம். நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன், எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ரிப்பீட்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால், ரிப்பீட்டர் இங்கே தூத்துக்குடி பக்கத்தில் எங்கே தான் ரிப்பீட்டர் இருந்தது, ஒரு டவர் மேலே ரிப்பீட்டர் இருந்தது. அந்த ரிப்பீட்டரோட ரிப்பீட்டர் லைன் ஆஃப் சைட் தான் அந்த கம்யூனிகேஷன் போகும். ஸோ அந்த அதிகமாக இடத்துல போகாது. ஒரு உதாரணமாக கைத்தாறு பக்கத்தில் ஒரு 4-5 மர்டர்ஸ் நடந்தது. நாங்கள் அங்கே திருநெல்வேலியில் ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துருக்கோம். அங்கே மேலே சென்னையில் இருந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, எத்தனை மர்டர் நடந்தது, என்ன சிச்சுவேஷன் லேட்டஸ்ட்டு, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தது. தூத்துக்குடி இருந்து சொல்ல முடியல. ஆனால் காரணம் என்ன, அங்கே கம்யூனிகேஷன் இல்லை. ஆமாம், கம்யூனிகேஷன் அவங்க தெரியாது. அவங்க அங்கே சப் இன்ஸ்பெக்டர், கைத்தாறு சப் இன்ஸ்பெக்டர் இங்கே போயிருக்காரா, கைத்தாறு சப் இன்ஸ்பெக்டர் இங்கே ஊரில் போயிருக்காரு, ரொம்ப ரிமோட் வில்லேஜ், அங்கே போயிருக்காரு. அங்கே போனால் பிறகு தான் திருப்பி வந்துட்டு தான் சொல்ல முடியும். அது வரைக்கும் தெரியாது, என்ன நடந்துன்னு தெரியாது. அப்போ திருப்பி எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம். அப்போ அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதுக்கே எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். ஸோ நான் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துங்க, அந்த கண்ட்ரோல் ரூமோட நீங்கள் சீனை பார்த்தா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நாங்கள் பிஸியாக இருந்திருக்கோம் கண்ட்ரோல் ரூமில், அங்கேயே உட்காந்துட்டு நம்ம ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் அந்த தகவல் அங்கேருந்து கேதர் பண்ணிட்டு கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் திருநெல்வேலிருந்து அப்புறம் தூத்துக்குடி போகும்போது அந்த கம்யூனிகேஷன், அந்த கிரே ஏரியாஸ் எப்படி கவர் பண்ணுறது, டெக்னிக்கல் ஸ்டாஃப் கேட்கும்போது அவங்க ரிப்பீட்டர் இங்கே இருக்குது, அப்போ எங்கே கொண்டு போகலான்னு சொன்னால், அங்கே சப்போஸ் நம்ம
அந்த ஹில்ஸில் கொண்டு போயிட்டோன்னா மாந்தோலி மேலே காக்காசி ஹில்ஸ் ஓகே. காக்கா காக்காசி ஹில்ஸ் இருக்குது. அந்த காக்காசி ஹில்ஸில் நம்ம கொண்டு போயிட்டோன்னா அங்கே இருந்து லைன் ஆஃப் சைட் கரெக்டாக இருக்கும். திருச்செந்தூர் டு சிறுவைகுண்டம், குலசேகரப்பட்டினம், சாத்தாங்குளம் எல்லா ஏரியா அந்த சைடு கோயில்பட்டி, விளாத்திக்குளம் ஃபுல் ஏரியா கவர் ஆயிரும். அப்போ நாங்கள் ஏன் கொண்டு போகக்கூடாது, சரி கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் அப்படியே ஒரு ரிப்பீட்டர் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போயிட்டோம். அங்கே கொண்டு போயிட்டு அங்கே நாங்கள் ஒரு கேபின், பெரிய கேபின் அங்கே கொண்டு போனோம். அங்கே ஜெனரேட்டர் எல்லாம் சப்ளை பண்ணோம் அங்கே. அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அவர் ரெடி ஆகிட்டாங்க. சரி சார் நாங்கள் அங்கேயே தங்கிடுறோம். ஆனால் ரொம்ப கஷ்டம், அந்த ஃபேமிலி எங்கே இருக்கோம் அங்கே போய் தங்கணும், வரணும், போகணும். இந்த வசதி இது, போயிட்டு வர்றது இந்த வசதி இல்லை. ஒரு நாள் அங்கே சாப்பாடு எல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு இங்கே போட்டால் போலே ஒரு புலி வந்துச்சு இங்கே நைட்டில் புலி வந்துச்சு, பயந்துட்டாங்க அவங்க. இப்போ அடுத்த நாள் நான் சொன்னேன் நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டா அங்கே இதுங்க அந்த சாப்பிட்டு இதை கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்போ லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணோம், சோலார் லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ தட் புலி எல்லாம் இங்கே வராது அங்கே அந்த காட்டில். அந்த கம்யூனிகேஷன் போட்டால் உடனே கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஈவன் வாக்கி டாக்கி கம்யூனிகேஷன் சரியாயிடுச்சு, ஃபுல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது கம்யூனிகேஷன் ஆனனால தான் இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு, அந்த டைம் சுச்சுவேஷன். இன்னைக்கு சிசிடிவி கேமராஸ் இருக்குது, இன்னைக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இது பண்ணிடலாம், ஃபோன் ஸோ இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் ரீச் ஆன உடனே எங்களுக்கு அது ஒரு சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இம்மீடியட்டாக தகவல் இம்மீடியட்டாக நாங்கள் இதை பண்ணுறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிற மாதிரி எங்களுக்கு கூட இருக்க ஸ்டாஃப், இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் டு எல்லாரும் எப்படி ஒர்க் பண்ணார் அதை லைஃப்பில் மறக்க முடியாது. சில சமயம் ஒரு வாரம் 15 days அப்படி கண்டினியூஸாக டியூட்டி இருக்கும். ஒரு பிக்கெட் ஊரில் பிக்கெட் போட்டது 15 days டியூட்டி இருக்கும். 15 days அப்படி திருப்பி வர முடியாது, ஃபேமிலி பார்க்க முடியாது, சாப்பாடு கிடைக்காது. ஸோ அந்த போலீஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அங்கே இருப்பாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு. சார், இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட நிறைய பேர், நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸே வந்து அவ்வளோ பாராட்டி சொன்னீங்க. உங்களோட இதே மாதிரி வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்கள் கூட ஒரு ஒர்க் பண்ண ஆஃபீஸர் தான் வந்து இப்போ நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாரு சார். ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம் சார். சின்னராஜ் வாஸ் டிஎஸ்பி 95-96. நான் திருநெல்வேலி எஸ்பி இருக்கும்போது திருநெல்வேலி டவுன் டிஎஸ்பி இவர் தான். அந்த டைமில் நீங்கள் புரிஞ்சுருங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிக் அந்த டைமில். இப்போது திருநெல்வேலி சிட்டி இருக்குது, அது சிட்டி கிடையாது, அப்போது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் தான். இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக் இருக்குது, அப்போ தென்காசி டிஸ்ட்ரிக் கிடையாது. என்டையர் திங் இஸ் ஒன்லி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக், ஒன் டிஸ்ட்ரிக். அதில் 4 சப்டிவிஷன். ஸோ திருநெல்வேலி சப்டிவிஷன், திருநெல்வேலி டவுன் சப்டிவிஷன், இவர் திருநெல்வேலி டவுன். அப்போ சங்கரன் கோயில், அப்போ தென்காசி, அம்பாசமுத்திரம், வள்ளியூர், நாங்குநேரி அண்ட் வள்ளியூர். ஆர் சப்டிவிஷன்ஸு. ஸோ ஹீ வாஸ் திருநெல்வேலி டவுன் சப்டிவிஷன். டவுன் சப்டிவிஷன் மீன்ஸ் இப்போது திருநெல்வேலி சிட்டி இருக்கு, அங்கே கமிஷனர் ஒரு டிஐஜி ரேங்க்கில் உட்காந்துருக்கா, டிஐஜி ஒரு சம்டைம் ஐஜி. அப்போது எஸ்பி ரேங்க்கில் இருக்காங்க. அப்போது எஸ்பி 3-4 எஸ்பிஸ் இருக்காங்க அங்கே. அப்போ டிஎஸ்பிஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஒரே ஒரு டிஎஸ்பி அவர் இருந்தார். அவருக்கே அது திருநெல்வேலி சிட்டி இப்போ இருக்குது, அது மட்டும் இல்லை, அதோட வைட் ஏரியா. அது திருநெல்வேலி சிட்டி கமிஷனரோட அதிகமாக வைட் ஏரியா. இவர் ஏரியா வில் கோ அப் டு தேவர்குளம், கங்கைகொண்டான், மூண்டடைப்பு, அந்த எல்லா ஏரியா இவர் லிமிட்டில் வரும். அப்போ திருநெல்வேலி டவுனில். ஸோ அவ்வளோ பெரிய சப்டிவிஷன். ஸோ ஹீ ஒர்க்ட் வெரி ஹார்டு, டே அண்ட் நைட், எனி டைம். We call him, he is always available, smiling face, take the team along. And அந்த போலீஸில் நாங்கள் கூப்பிட்டும் போது எங்களுக்கு கால் சைன் இருக்கும், மைக்கில் கூப்பிட்டும் போது. அப்போ மைக் தான் கம்யூனிகேஷன். எஸ்பியோட கால் சைன் இஸ் மைக் 10 இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஹெட் குவார்ட்டர் டிஎஸ்பி அவர் கால் சைன், டிஎஸ்பி ஒரு எஸ்பி, அவங்க கால் சைன் இஸ் மைக் 20. ஸோ நான் எனி டைம் கூப்பிட்டா, நைட் ஒரு 3 மணி கூப்பிட்டா கூட மைக் 10 டு மைக் 20. மைக் 20 ரீசிங் மைக் 10 சார், குட் ஈவினிங். அதே ஸ்டைலில் இதே மாதிரி ஸ்டைலில் நைட்டில் 3 மணி ரெஸ்பாண்ட் பண்ணுவார், நைட்டில் 2 o'clock, பகலில் எனி டைம் இதே மாதிரி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் ஹியர், யூ கேன் டாக் அபவுட் ஹவ் ஆர் த சிச்சுவேஷன். சாரோட வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பீரியடில், அதாவது 95-96 அந்த கம்யூனல் கிளாஸஸில் நீங்களும் கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்கீங்க. அதை பற்றின எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கப்புறம் சாரோட லைக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக, அதாவது அவர் என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க, போக வந்து அவர் போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட லைக் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். ஆரம்பத்துலேருந்து வராமல் ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து நம்ம வருவோம். 95-96 சார் கூட நான் இப்போ அங்கே டவுன் டிஎஸ்பியாக இருந்தேன்.
அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ 96ல் எனக்கு ஒரு அங்கேருந்து நான் ரிலீவ் ஆகி சென்னைக்கு வர்றேன். அப்போ எனக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்தாங்க சார். அந்த பார்ட்டியில் நான் வந்து பேசினேன். அப்போ டிஎஸ்பிஎஸ் மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அப்போ இருக்கிறம்போது சொன்னேன், சார் வந்து சார்ஜ் எடுக்கிறம்போது இந்த நம்ம திருநெல்வேலி போலீஸ் ஃபங்க்ஷனிங் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஓட்ட விழுந்த கப்பல் மாதிரி இருந்தது. எப்போ முழுகும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சு அந்த கப்பலை மறுபடியும் மிதக்க விட்டது, நல்ல நிலைமை கொண்டு வந்தது சார் அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆகி நான் திருநெல்வேலியில் போய் அங்கே டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறம்போது ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு பெரிய கலவரம் எங்கன்னா, நம்ம சிந்து பூந்துரைன்னு ஒரு 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 பிரிவினை சேர்ந்தவங்கள இன்னொரு பிரிவினை சேர்ந்த மார்டர் ஆகி அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 40-50 பஸ்ஸை அடித்து உடச்சி அந்த ஏரியாவே ஒரே இதாக இருந்தது. எனக்கு போஸ்டிங் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனில் போட்டோன்னே நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மற்ற வெல்விஷர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் திருநெல்வேலி அங்கே ஏன் போகிற, அங்கே போய் ஜாயின் பண்ணாத அப்படின்னுலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து இது வரைக்கும் நான் டியூட்டிக்கு பயந்து நான் எந்த போஸ்டிங்கும் போகலன்னு சொன்னதில்லை. அதுக்காக நான் மெடிக்கல் லீவோ எதுவும் போட்டதில்லை. அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணேன். அங்கே சூழ்நிலை இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்ததுன்னா, மாறி மாறி அங்கங்கே கொலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பிரிவினரை சேர்ந்தவங்க இன்னொரு பிரிவினர் இது பண்ணுவாங்க, பதிலுக்கு இவங்க பண்ணுவாங்க, இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அந்த கொலை நடந்தோன்னே போலீஸ் போகும், பாடி எடுக்கும், பிறகு போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. நவம்பரில் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே நம்ம இது கங்கை கொண்டான் அண்டு கயத்தாறு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே நாளில் 10 கொலை நடந்தது. 10 கொலை. ஆமாம், மாறி மாறி காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 7 மணி வரை மாறி மாறி கொலைகள். இந்த ஜாதி பூசல் தான். இவங்க ஒன்று ஒரு நபரை கொலை பண்ணாங்கன்னா பதிலுக்கு இவங்க 2 நபரை மறுபடியும் கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. ஒன்லி இந்த பிரிவை சேர்ந்தவங்கள போட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ தான் கவர்மெண்ட்டு வந்து கொஞ்சம் சீரியஸாக அப்போ என்ன சரி இதை ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். என்ன அங்கே இது வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க, மேல் லெவலில் அதிகாரிகள்லாம் இது பண்ணி கரெக்டான ஆஃபீஸர் அங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்து அங்கே வந்து ஜாங்கீர் சாரை வந்து திருநெல்வேலி எஸ்பியாக போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை எப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாமே திருநெல்வேலியா தூத்துக்குடியா அது கொலை நடக்கும், அது வேற ஒன்றும் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படித்தாங்கிற ஒரு போக்கு இருந்தது. காவல்துறையும் அதே மாதிரி தான், சரி நடக்கும், இந்த ஊர் திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததை ஒரு சார் வந்து என்ன பண்ணார், அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி சரி இதை வந்து நம்ம என்னென்ன ஆங்கிளில் கரெக்டாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கம்ப்ளீட்டாக இதனோட ரூட் காஸ் என்ன, இது நடக்கிறதுக்கு இங்கே நடக்கிறதுக்கு என்ன காரணம், அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்தார். அது விஷயமா நடவடிக்கை எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஜாதி கொலைகள் நடக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்து ஒன்றொன்னா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை தடுப்பு அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க. அதில் முக்கியமாக வந்து சிலைகள், ஜாதி தலைவர்களோட சிலைகள் அங்கே கிட்டத்தட்ட 150 சிலைகள் இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, ஒவ்வொரு சிலைக்கும் 2 போலீஸ், 3 ஷிஃப்ட்டுக்குன்னா ஒரு சிலைக்கு 6 போலீஸ் அந்த சிலைக்கு அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு பிரிவை சேர்ந்தவங்க அந்த ஜாதி தலைவர் மற்ற பிரிவை சேர்ந்த ஜாதி தலைவர்களை ஒரு அவமரியாதை பண்ணுற மாதிரி சாணத்தை பூசுறது, தாறு, அப்புறம் காலணிகளை மாலை மாதிரி பண்ணி போடுறது, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்படியே அந்த மாவட்டம் பூரா பற்றி எறிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான ஒரு நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணார், எல்லா சிலையும் கூண்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லி லாக் பண்ணிவிட்டு ஒரு சாவி அங்கே இந்த விஏஓ நாட்டாமைக்கு கொடுத்துட்டு இன்னொரு சாவியை போலீஸ் வச்சுக்கிறோம். அதனால் வந்து அது நிறையா அந்த பிரச்சனைகள் தடுக்கப்பட்டது. இன்னொன்று அதில் ஒரு பெரிய இது என்னென்னா, கிட்டத்தட்ட 150 சிலைன்னா ஒரு சிலைக்கு 6 போலீஸ் ஒரு நாளைக்கு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 900 போலீஸ். அந்த 900 போலீஸோட சர்வீஸ் நமக்கு எஃபெக்டிவ் டியூட்டிக்கு கிடைக்குது. அதையும் ரொம்ப நல்ல ஒரு இனோவேட்டிவாக திங்க் பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்துக்கிற போது கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது போலீஸில் ப்ராம்ப்ட் அண்ட் டைம்லி கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம தடுத்துடலாம். அப்படி அந்த கம்யூனிகேஷன் பார்க்குறம்போது ஒன்லி டிஎஸ்பி லெவலுக்கு மட்டும்தான் ஜீப்பில்
மைக் இருந்தது, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருந்தது. அதுக்கு கீழே ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் உடனே ப்ரொப்போசல் போட்டு சீஃப் ஆஃபீஸ் போட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அந்த கம்யூனிகேஷன் இதை இம்ப்ரூவ் பண்ணார். எக்ஸ்ட்ரா வாக்கி டாக்கி யாருமே ஒரு பீட் கான்ஸ்டபிள் கூட வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. என்ன சம்பவம் நடந்தாலும் உடனே தெரியும். உடனே இமீடியட்டாக அங்கே போய் ஃபோர்ஸ் போய் எல்லாம் பண்ணுறதுக்கு, தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணி கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நல்லா அப்போ நடந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சார் வந்து ஜாயின் பண்ண புதுசு. அப்போ அந்த கம்யூனிகேஷன்லாம் அவங்க ப்ரொப்போசல் அனுப்பிச்சு நான் வரல. அப்போ மொபைல் ஃபோனும் கிடையாது. 95ல் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆலடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம், கங்கைகொண்டான் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு டீ கடை மேலே அந்த டீ கடை ஓனரை அடுத்த பிரிவை சேர்ந்தவங்க நாட்டு வெடிகுண்டு வீசி அவரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் காயத்தோடு தப்பிச்சிடுறாரு. இப்போ இந்த சம்பவம் தெரிஞ்ச இது உடனே புகார் வந்தோன்னே உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். பின்னாடியே இவரும் வந்துட்டாங்க. எஸ்பி சாரும் அவங்க வந்துட்டான். அப்போ வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே போய் பார்த்து எல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், சரி இதை பார்த்துட்டு அடுத்த ஒன்றும் யாரும் உயிர் சேதம் எதுவும் இல்லை, லேசான காயத்தோடு தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால அது மற்ற நடவடிக்கை என்ன பண்ணணுமோ சட்டப்படி என்னமோ செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க வந்துட்டாங்க. அப்படி வரும்போது அப்போ போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு சாரை வழியான்னு சொல்லிட்டு நான் போய் திருப்பி ஒரு வாட்டி உள்ள நைட்டு மிட் நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக லைட் அடித்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு லைஃப் பாம் கண்ட்ரி பாம் வந்து இந்த மாதிரி ஒரு கயிற்று கட்டில் கீழே இருந்தது. அதை பார்த்த உடனே சரின்ட்டது என்ன பண்ணேன், இதை எடுத்து உடனே வந்தது அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியில் உள்ளே போட்டு வச்சுருவோம். இல்லைன்னா வெடித்து நமக்கே டேஞ்சர் ஆகிடும். ஆமாம், லேசாக கீழே விழுந்துனா வெடிச்சிடும். அந்த மாதிரி நாட்டு வெடிகுண்டு ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் அவங்க எதை வச்சு பண்ணுறாங்க, கண்ணாடி தூள், ஆணி, இந்த மாதிரி பொருளை வச்சு கந்தகம், இந்த மாதிரி சல்ஃபர் கெமிக்கல் இதெல்லாம் போட்டு இந்த இது இருக்குல்ல சணல், அதை வச்சு இது பண்ணுறாங்க. அதனால் லேசாக இதாச்சுன்னா போதும் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். அது மாதிரி இன்னொரு சம்பவம் ஏற்கனவே ஒன்று ஆயிருக்கு. நாட்டு வெடிகுண்டு அங்கே இருக்கிற பழக்கம் என்னென்னா, இந்த கோழிக்கு அடகாக்கிற உமி வச்சுருப்பாங்கல்ல, அந்த உமிக்குள்ளே போய் அதை மறைச்சி வச்சுருப்பாங்க. பொட்டியில் வந்து அந்த உமி இருக்கும், நெல் உமி இருக்குல்ல, அதில் போட்டு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு கான்ஸ்டபிள் தெரியாமல் லத்தியை வச்சு அப்படி நோண்டிட்டான், அடிச்சிட்டு வெடிச்சிட்டு மூஞ்சி கீஞ்சி கையெல்லாம் செதறிடுச்சு. அதனால் இது வெடிகுண்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கணும். சரி, என்னடா இந்த வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு ஒன்று லைவ் பாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சார் வந்து போயிட்டு இருக்காங்க. வெடிகுண்டு சமாச்சாரம்னா உடனே சீஃப் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் சார். அப்போ இந்த கம்யூனிகேஷனை சொல்லணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறம்போது நான் என்ன பண்ணேன், உடனே மைக் எடுத்துகிட்டு, மைக் தான் வேறு வழி கிடையாது, மைக்கில் தான் சொல்லி ஆகணும். மைக் 20 காலிங், மைக் 10 சார் அப்படின்னேன். எஸ் ரிசீவிங் சென்றாய் அப்படின்னு நான் சொன்னேன். சார் குவைட் இன்ட்ரெஸ்டிங்லி ஒன் மோர் திருப்பதி லட்டு இஸ் ஃபவுண்ட் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ் டீ ஷாப் அப்படின்னு. திருப்பதி லட்டுனா புரிஞ்சுக்குவார் சார் அப்படின்றது. பிறகு திருப்பதி லட்டு வாஸ் ஃபவுண்ட் இன் தட் டீ ஷாப்னு சார் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் கேம்ப் ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்புறம் நான் இங்கே ரிட்டர்ன் பிளேஸ் ஆஃப் ஸ்டே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபோனில் என்ன ஆச்சுன்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்தது சார், இது மாதிரி இது பண்ணேன். ஏன்னா சீஃப் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்காக இது பண்ணோம். எதுக்காக சொன்னேன்னா, இந்த கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அந்த கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதில் இன்னும் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி, அங்கே ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பெரிய மினி கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒரு ஓபி அவுட் போஸ்ட் இருந்தது. அங்கே ஒரு மைக் செட் இருந்தது. அந்த மைக் செட்டில் என்ன ஆகும்னா, மாவட்டத்தில் நடக்கிற அத்தனை சமாச்சாரமும் அங்கே இதாகும், மைக்கில் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஊரில் இந்த மாதிரி அந்த கோயில் திருவிழா, இந்த திருவிழா, அந்த திருவிழான்னு வரும். அதில் இந்த ஜாதி கலவரம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இன்னொரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வெட்டிட்டாங்க, தாக்கிட்டாங்க, அங்கே ஒரே கலாட்டாவாக இருக்குது அப்படின்னு வரும். இது என்னன்னா, பஸ் ஸ்டாண்டில் போகிற வர வழிபோக்கர் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கேட்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மீடியா பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் இங்கே உட்காந்து நியூஸ் இங்கே எடுத்துக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே வந்து உட்காந்து அந்த நல்லா டீ சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து எடுத்துக்கலான்னு சொல்லி இது பண்ணாங்க. அதையும் என்ன பண்ண ஸ்டடி பண்ணி என்ன பண்ணார், டக்குன்னு அதுக்கு இயர்ஃபோன் கொடுத்து அந்த ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் கேட்கும், வேறு யாருக்கும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒன்றொன்னா ஸ்டடி பண்ணி இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுனால நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அடுத்த நிமிஷமே அந்த கம்ப்ளீட் அந்த பஸ்ஸில் எழுதிடுவான் டக்குன்னு. இந்த ஊரில் இந்த மாதிரி கலாட்டான்னு எழுதுனா அடுத்து அந்த பஸ்ஸு போகிற இடமெல்லாம் அந்த ஊர் பூரா பரவிடும். அந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுனால லாண்ட் ஆர்டர் நல்ல ஒரு எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அனதர் திங், மொபிலிட்டி. போலீஸ் ஃபங்க்ஷனில் முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டு. அது மொபிலிட்டி இல்லை அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் அங்கெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 60-70 கிராமம் இருக்கும். ஒவ்வொன்றும் தூரம் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். எல்லாம் கச்சா ரோடு. அந்த மாதிரி இதுகளில் மொபிலிட்டி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், போய் சேர முடியாது. சேர்றதுக்குள்ளே அங்கே ஊர் தீ பிடிச்சி எரிஞ்சு எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆமாம், டஃப் டெரெயின். அதனால்
வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சீஃப் ஆஃபீஸருக்கு எழுதி, கவர்மெண்ட்டுக்கு எழுதி நிறைய வெஹிக்கிள்ஸு, மோட்டார் சைக்கிள்ஸு எல்லாம் வாங்கி, இது பண்ணதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் நல்ல போலீஸுக்கு ஒரு பெரிய இது நல்ல ஒரு இது வந்தது. எப்படி இருந்தாலும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்தது வந்து அதுக்கு மொரேல் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். அது மொரேல வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஊரை திருத்த முடியாது. அவ்வளோதான். நம்ம ஒண்ணும் இல்ல நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாரி இருந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸை தூக்கி நிமித்துனாங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு தகராறு நடக்குது. 2 குரூப்புக்குள்ள ஒரு தகராறு நடக்குதுன்னா, ஒரு 2 போலீஸ அங்க போட்டுருவாங்க. பிக்கெட் போட்டுருவாங்க. அதோட சரி. அவங்கள மறந்துருவாங்க. அவன் சாப்பிட்டானா, வச்சானா, குளிச்சானா, போனானா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பட் இதையெல்லாம் ஸ்டடி பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, சார் என்ன பண்ணாருன்னா, கம்ப்ளீட்டா ஒரு ஃபுட்டு வண்டி, கம்ப்ளீட்டா சாப்பாடு வண்டி ஒண்ணு ரெடி பண்ணி, கரெக்ட்டா போய் அது அந்த வேலையே கரெக்ட்டா அந்தந்த பிக்கெட்ல அவன் டியூட்டி ஸ்பாட்ல அவனுக்கு சாப்பாடு போய் சேர்ந்துரும். நேரத்துக்கு சாப்பாடு போயிரும். அதே மாரி டீ மத்தது எல்லாத்தையும் இது போயிரும். ஏன்னா, ஜாதி கலவரம் உள்ள கிராமத்துகள்ல போயிட்டு, இவங்க போய் ஒரு இடத்துல ஒரு டீ, காஃபி, ஒரு தண்ணி கூட சாப்பிட முடியாது அங்க. சாப்பிட்டாங்கன்னா, உடனே அதுக்கு ஒரு கலர் பூசிருவாங்க. அந்த வீட்ல போய் ஒருத்தர் டீ சாப்பிட்டாரு, தண்ணி வாங்கி சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாரிலாம் சில ஆமா, ஆமா. அவ்வளவு டீப் ரூட்டட் அங்க. அந்த மாரி இருந்ததுனால, இவங்க என்ன பண்ணாங்க, இந்த இந்த இதெல்லாம் இது வண்டி இது ஃபுட்டு, கிட்டு எல்லாத்துக்கும் அவங்களோட டைமுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ இது பண்ணணும். அதே மாரி இன்னொரு பெரிய இது என்னன்னா, ஒரு மொரல் பூஸ்டிங் சார் பண்ணது என்னன்னா, அங்க ரவுண்ட்ஸ் போவாங்க. எப்பவுமே ஆஃபீஸ்ல இவர் ஆஃபீஸ்ல பார்க்கிறத விட ஆல்வேஸ் ஆன் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. அப்போ ரவுண்ட்ஸ்ல வரும்போது, இவங்க ஏதாவது ஒரு சின்ன அந்த பிக்கெட்ல இருக்கிறவங்க, ஒரு நல்ல ஏதாவது சின்ன வேலை ஒரு தகவல் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி இன்னைக்கு ஒரு சின்ன இந்த ரேஷன் ஷாப்புக்கு இந்த அடுத்த பிரிவினை சேர்ந்தவன் போறம்போது அங்க அடிச்சுட்டான், வச்சுட்டான் அப்படிங்கிற மாரி. அது எஸ்கலேட் ஆகி பெருசாகுறதுக்கு முன்னாடியே உடனே போய் அத எல்லாம் இது பண்ணி போலீஸ் சொல்லி உடனே போய் இது பண்ணாங்கன்னா, அந்த தகவல் குடுத்த அந்த பிக்கெட் அந்த பீட் கான்ஸ்டபிளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்பாட் ரிவார்டுன்னு சொல்லுவோம். போலீஸ்ல. ரிவார்டுன்னு ஆஃபீஸ்ல கூப்பிட்டு குடுக்குறது இல்ல. ஸ்பாட் ரிவார்டு அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் இருந்தா கூட நேரா போயி, அங்க போயிட்டு அந்த கான்ஸ்டபிள் கையில ஒரு 100, 200 அந்த ரிவார்டு அப்போ 95ஸ்ல அப்ப அந்த ரிவார்ட குடுத்து, அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது எல்லாத்த விட, அங்கேயே வந்து இவன் போற வண்டியிலே ஏன்னா அங்க ஒண்ணும் கிடைக்காது. நடுக்காடு. வண்டியிலே ஃப்ளாஸ்க்ல டீ, பிஸ்கட் இதெல்லாம் எடுத்துட்டு போய், அவங்க கூட டீ, காஃபி சாப்பிடும்போது தே ஃபீல் நம்ம எஸ்பி சார் நம்ம கூட வந்து டீ சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி நமக்கு ரிவார்டு குடுத்தாரு. ஒரு மொரல் பூஸ்ட். ஆமா. அது வந்து இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போகும். அப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு காம்படிஷன். எப்படி நம்ம ரிவார்டு வாங்கணும் எஸ்பிட்ட எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு மாரல் பூஸ்டிங் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில இன்னும் ஒண்ணையும் நான் சொல்லணும். சார் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, நாங்க நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இங்க வெட்டு, அங்க குத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பெரிய பொறுப்புல இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி அங்க வர்றாங்க. மாவட்ட இதுக்கு வர்றாங்க. வந்துட்டு எங்கள எல்லாம் என்ன பண்றாங்க, சரி அந்த குட் பண்ணுவோம் எல்லாத்தையும் வர சொல்லு, ரிவார்டு குடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள வர சொல்றாங்க. நாங்க எல்லாம் கிராஸ் பெல்ட் போட்டு ராத்திரிலாம் தூக்கம் இல்லாம இருந்து கிராஸ் பெல்ட் போட்டு போய் அங்க நிக்கிறோம். என்னன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, அப்படி வந்துச்சு நான் போறேன்ட்டு போயிட்டாரு. எங்களுக்கு ரிவார்டு குடுக்கல. கீழ இருக்க கான்ஸ்டபிள்லாம் ஒரு மாரி டிஜெக்டட் ஆயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த மாரி எல்லாம் இருந்த சூழ்நிலையில, சார் வந்து ஃபீல்டுல இறங்கி, எல்லாருக்கும் போய் அங்க போய் ஸ்பாட்டுக்கு போய் அதே மாரி ஹி ஹேட் பீன் எ வெரி குட் லீடர். ஒரு தகராறு நடக்குது அப்படின்னா, அங்க போயிட்டு நேரா போய் அந்த மைக்ல இருந்துகிட்டு, "நீ அங்க போ, இங்க போ, ஃபோர்ஸ் அனுப்பு, ஸ்ட்ரெங்த் அனுப்புன்னு" சொல்றத விட, சாரே நேரா வந்து அங்க இறங்கி, ஃபீல்டுல இறங்கி முன்னாடி நிப்பாங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது, போலீஸ் மேலயும் நெறைய அட்டாக்ஸ் நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்துருக்கோமே சார். அதுவும் உண்மதானா சார்? அட்டாக்கா? அங்க அது நான் சொன்னேன். அந்த அந்த டைம்ல அட்டாக் ஆன் போலீஸ் அண்ட் திருநெல்வேலி போலீஸ் ஆர் நோன் ஃபார் இட்ஸ் பிரேவரி. அந்த இவ்வளோ அட்டாக் இருந்தால் கூட தே வில் கோ அண்ட் யூ கேன் see the வீடியோ. ஹவ் தே வில் ஃபேஸ் த க்ரௌட் அண்ட் தி அப்படியே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த கல் வீசுகிறாங்க, பாம்பு வீசுகிறாங்க, ஹெர்வால் வச்சுட்டு அப்படியே இது பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணாங்க. அதில் போலீஸ் எப்படி ஒரு சேஸ் பண்ணிவிட்டு எப்படி செக்யூர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்தா இட்ஸ் சல்யூட் டு திருநெல்வேலி போலீஸ். ஆக்சுவலா அந்த போலீஸுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மென்ட். இட்ஸ் நாட் தட் மனி மேட்டர்ஸ். எஸ்பியே நேரா வந்து நம்ம கூட டீ சாப்பிட்டுட்டு, அந்த பைசா அந்த ரூவா குடுக்குறாரு, ரூ. 100 குடுத்தாரு, எஸ்பி கையில நான் ரிவார்டு வாங்கினேன்னு அவன் வீட்ல போய் பெருமையா சொல்லுவான். குடுக்குறது மட்டும் இல்ல, மைக்லயே உடனே எல்லாருக்கும் அந்த கம்யூனிகேஷன் போகும். அதே மாதிரி இந்த மொபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்ல டிரான்ஸ்போர்ட். அந்த டிரான்ஸ்போர்ட்ல எப்படி எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜாதி கொலைகள தடுக்கிறதுக்கு, இந்த சிச்சுவேஷன இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது என்னன்னா, அங்க தச்சநல்லூர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல சத்ரன் புதுக்குளம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ். ராமையன்பட்டின்னு ஒரு இடத்து பக்கத்துல. அங்க வந்து ஒரு நைட்ல ஒரு மர்டர் 2 பேர் கப்பிள். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரையும் மர்டர் பண்ணி
அங்கே வெட்டி போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு கலாட் ஆகி போச்சு, வெட்டி கிடக்குது, நடு ரோட்டில் கிடக்குதுன்னு சொல்லி தகவல் வருது. நான் அப்போ அங்கே உடனே நேராக இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தேன். அங்கேருந்து அப்படியே உடனே நேராக போயிட்டேன். போய் பார்த்தா ஒரு கும்மிருட்டு. ஒன்றும் இல்லை, ரெண்டு உடம்பு கிடக்கு, அங்கே பாடி கிடக்கு. என்னாச்சுன்னு தெரியல. பிறகு என்ன பண்ணேன், ஒரு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி, எப்போவுமே அங்கே ஜீப்பில் டாப்பில் ஒரு லைட்டு ஃபோக்கஸ் லைட் வச்சுருப்போம். அதை வச்சு இது பண்ணி பார்க்குறம்போது அந்த ஆம்பளை வந்து, அந்த கணவன் வந்து இறந்துட்டார். அந்த லேடி வந்து ஒரு கை துண்டாகி அது மேலே கிடந்து அப்போ பார்த்தா நல்லா க்ளோஸாக போய் பார்க்குறம்போது இந்த வயிற்றில் வந்து அசைவு தெரிஞ்சது. சரி, உயிர் இருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணோம், உடனே என்ன பண்ணோம், வண்டியில் தூக்கிட்டு ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உடனே அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி இது பண்ணி அந்த பிளட் இல்லைன்னா கை இது கட்டானதுக்கு லாஸ் ஆஃப் பிளட்லேயே அந்த கொஞ்ச நேரத்துலேயே உயிர் போயிருக்கும், இறந்துருக்கும். அங்கே கொண்டு போனோன்னா அதுக்குள்ளே இப்போ என்ன ஆகி போச்சு, ஜாதி கலவரம்னு சொல்லி இந்த இறந்து போனவங்களோட அந்த அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க பூரா அடுத்த ஜாதியை சேர்ந்தவங்க காடா கீடை எல்லாம் உடச்சி தீ வச்சுட்டான் பஜாரில். பிறகு போய் அடித்து அதை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணோம். 2 நாள் கழித்து இந்த அம்மாவுக்கு நினைவு திரும்புது. யார், இந்த ஒய்ஃபு, இந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்லுது, அப்போது இந்த மாதிரி வந்து இது எங்களை வந்து எங்கள் ஜாதிக்காரன், எங்கள் சொந்தக்காரன் தான் எங்களை வெட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இதையும் ஜாதி கணக்கில் கொண்டு போயிருப்பாங்க, ஜாதி கொலையில் கொண்டு போயிருப்பாங்க. இன்னொரு பெரிய என்னன்னா, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 50,000 ரூபா, அப்போ ஒரு இந்த மாதிரி கொலை நடந்தால், ஒரு ஜாதி கொலை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு 50,000 பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அதை அபவுட் டு பி டிஸ்பர்ஸ்டு. பிறகு இந்த தெரிஞ்ச உடனே பிறகு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லி அதை நிறுத்திட்டோம். இல்லை, இது ஜாதி கொலை கிடையாது, இது வேறு பர்சனல் வெனிமிட்டியில் நடந்தது, சொந்தக்காரங்க வேறு மோட்டிவில் நடந்தது அப்படின்னு சொன்னதில் இதாச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த லேடியை நம்ம உடனடியாக கண்டுபிடிக்காமல் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலோ, இல்லை அந்த அம்மா இறந்துருந்தாலோ, இதுவும் ஜாதி கொலையோடு சேர்ந்து போயிடும். அப்போ என்ன ஆகும், ஆளைப்பிடி ஈழப்பிடிங்கிற போது இன்னசென்ட் பீப்புள் யாராவது மாட்டிக்கிறோம். அவன் ஏதாவது எழுதி கொடுப்பான், அவனுக்கு வேண்டாதவன்லாம் பேரை எழுதி கொடுக்குற போது அவங்கள சேர்த்து நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால தான் இந்த மொபிலிட்டி அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் நமக்கு உடனே இருந்ததுனால இமீடியட்டாக கொண்டு போய் அங்கே கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து எல்லாம் பண்ணி நம்ம பண்ணோம். அதனால் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுனால தான் நம்ம அங்கே வந்து லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. சாரோட இன்னொரு இது என்னென்னா, போலீஸில் வந்து நிறையா எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அதை இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் சாரோட இது என்னென்னா வெல்ஃபேர் ஓரியன்ட். அதாவது வெல்ஃபேர் பார்த்துட்டு அப்புறம் நீ வேலை செய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருந்ததுனால எல்லாருமே நல்ல ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதை விட இஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. எல்லாம் நல்ல ஒரு இஷ்டப்பட்டு, சரி நம்ம செய்யணும், நல்ல செய்யணும், நம்ம பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. சின்னராஜ் ரிட்டையர்டு as a DC ட்ரிப்ளிகன். எஸ் சார், எஸ். DC ட்ரிப்ளிகன் இங்கே ஆகிட்டு SP ரேங்க்கில் DC ட்ரிப்ளிகன் ஆகிட்டு ரிட்டையர் ஆனார். இப்போது என்ன வயது இருக்குது உங்களுக்கு? ஐ எம் என்டரிங் 80 சார். 80 young man of 80 years and he is hale and hearty. I wish him Sir. all the best. Thank you, sir. Thank you, sir. With a very happy and retired life. Thank you. It was Thank a you. pleasure to work under Yeah. DC, No, sir. it was pleasure working with you all. Actually, Yes. to be precise, I mean, as far as my work, understanding is, Jangid sir is a field officer, welfare-oriented officer. He is a wartime general, not a peacetime general. Any situation, he will be the man on the spot and he will lead the team. Thank you, Mr. Chandras. Thank you, sir. Thank you So very nice, much. nice one, sir. Thank you very much again. சார், இப்போது சின்ராஜ் சார் கூட நிறைய இந்த வெல்ஃபேர் ரிலேட்டடாக, அது போலீஸ் வெல்ஃபேர் ரிலேட்டடாக நிறைய பேசினார். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். நிறைய பேர் சின்னராஜ் சாரில் நாங்கள் இதை ஸ்டடி பண்ணோம், இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போதே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சாரை பற்றி சொல்லணும்னா அவர் நிறைய இந்த வெல்ஃபேருக்கு வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுவும் போலீஸ் வெல்ஃபேருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி என்னென்ன, ஏன் சார் அந்த வெல்ஃபேர் மேலே உங்களுக்கு ஏன் சார் அப்படி ஒரு காதல்? சரி, நான் ஆரம்பத்தில் எனக்கு என்ன மனசில் இருக்கும், யாருக்கு நல்லா பண்ணணும், நம்ம யார் வந்தால் அவங்க நல்லா பண்ணணும், ஒரு மக்கள் வந்தால் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க நல்லா பண்ணணும், நல்லா சேவ் பண்ணணும். யார் நமக்கு அப்ரோச் ஆகிட்டா ஒரு கம்ப்ளைண்ட், அவங்க நல்லா நம்ம இதை மேட்டர் செட்டில் பண்ணி கொடுத்துடணும். இதே மாதிரி ஒரு போலீஸ் இருப்பாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறாங்க, 24 hours டியூட்டியில் இருக்கிறாங்க. அவங்க நல்லது நம்ம என்ன செய்ய முடியும் அதை பண்ணணும். ஒரு உதாரணமாக, ஃபஸ்ட்டு நான் ஏஎஸ்பி, என்னுடைய ஃபஸ்ட் போஸ்டிங் ஏஎஸ்பி என் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசனூரில் இருந்தது. 1987 to 1989 வரைக்கும். 87, 89. அந்த 2 வருஷத்தில்
நான் எனக்கு எஸ்பிகிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ எஸ்பி என்கிட்ட சொன்னார், நீங்கள் அப்போ ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் வெல்ஃபேர் கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க. அப்போ ஒரு கமிட்டி என் தலைமையில் போட்டாங்க. நான் தான் இந்த இது பார்த்தேன். அதில் என்ன பண்ணோம், அந்த எல்லா போலீஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப் லைக் டெக்னிக்கல் மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் எல்லாரும் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டிவிஸ், கலர் டிவிஸ், மோபெட்ஸ் அண்ட் பாக்கி எல்லா ஹவுஸ் ஹோல்டு எனி மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டால் அதெல்லாம் பேங்க் லோன் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற மாதிரி. அப்போது அந்த டைமில் திருநெல்வேலி மாவட்டத்தோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எல்லாரும் சேர்ந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் ஒரு 2000 இருந்தது. கிட்டத்தட்ட 1950 இந்த ஸ்கீமில் இந்த லோன் வாங்கினாங்க. 1950 9,950 வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் எல்லோரும் வாங்கினாங்க. அதில் அந்த டைமில் 1987 என் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது. ஆனால் போலீஸ்மேனுக்கு நாங்கள் என்ன கலர் டிவி சப்ளை பண்ணோம் பேங்க் லோன் வாங்கிட்டு. அப்போ மோபெட்ஸ், 2 வீலர் அந்த டைமில் போலீஸ்க்கு ஒரு பெரிய லக்ஸரி. எங்கே யார்கிட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு ஓன் மோட்டர் சைக்கிள் இருக்காது. அந்த டைமில் போலீஸ் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் நாங்கள் 2 வீலர்ஸ் வாங்கி கொடுத்தோம். இந்த டைமில் சிஎம் கலைஞர் சிஎம் இருந்தார். அவங்க வந்துட்டு அங்கே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஒரு ஃபங்க்ஷனில். அதுக்கு பிறகு கடலூரில் இருந்தேன். கடலூர் நான் இருக்கும்போது, கடலூர் சவுத்தர்காட் கடலூர் எஸ்பி இருக்கும்போது கடலூர் நான் கல்யாண மண்டபம் கட்டினேன். ஒரு போலீஸ் எல்லாரும் போலீஸ் சேர்ந்து அவங்களோட ஃபட்டிக் டியூட்டி, அவங்களோட ஒர்க், அவங்க ஒரு லேபர் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க கல்யாண மண்டபம் கட்டிட்டாங்க. ஸோ கல்யாண மண்டபம் கட்டினோம் திருநெல்வேலியில். ஒரு உதாரணமாக நான் ஜாயின் பண்ணும்போது சின்ன இது ஒரு சின்ன விஷயம், பட் எப்படி அது ஃபீல் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏஆர் குவார்ட்டர்ஸில், ஆம்டிஜர் குவார்ட்டர்ஸில் பாத்ரூம்ஸ் இருக்கும், காமன் பாத்ரூம். ஆனால் குவார்ட்டர்ஸில் பாத்ரூம் அட்டாச் இருக்காது, எல்லாம் டைல்டு குவார்ட்டர்ஸ் அட்டாச் இருக்காது. காமன் பாத்ரூம். அந்த பாத்ரூம்ஸில் கேட் கிடையாது, டோர் கிடையாது. நம்புவீங்களா நீங்கள்? டோரே பாத்ரூம்ல டோர் இல்லை. நான் எல்லாம் போய் பாத்ரூம் நான் ஜாயின் பண்ண 3வது நாள் அங்கே போனேன். ஏஆர் குவார்ட்டர்ஸ் போய் பார்த்தேன். காமன் பாத்ரூமுக்கு டோர்ஸ் கிடையாது. போலீஸ் கான்ஸ்டபிள் தான் அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ணுறது பாத்ரூமுக்கு டோர்ஸ் இல்லை. நீங்கள் நம்புவீங்களா? அங்கே போலீஸ்மேன், சில போலீஸ்மேன் இன்னும் டியூட்டியில் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுறதால. சில பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க இதை இன்டர்வியூ கேட்குறது ஆளுக்கு அவங்க தெரியும். அது ஸோ நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு கம்யூனல் கொஞ்சம் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் ஆனவுடனே அவங்க ரோட்ரி கிளப்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு கதவுக்காக கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உடனே நாங்கள் அவங்க மூலமாக கதவு அதில் போட்டேன், பாத்ரூம் கேட்கணும். இப்போ இது நீங்கள் ஒரு சின்ன மேட்ரு வெல்ஃபேர், பட் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள். சார் இது ஆமாம், சின்ன வெல்ஃபேர்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து நம்ம ஒரு இதுதான் மானம் அப்படின்னு நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாங்கள் குவார்ட்டர்ஸில் போய் பார்ப்போம் என்ன கிரிவன்ஸ் இருக்கும். தூத்துக்குடியில் ஆக்சுவலி ஷூட்டிங் ரேஞ்ச், அதை ஒரு பெரிய கதை நீங்கள் கேட்டுக்கலாம். பட் அது வல்நாடு ஷூட்டிங் ரேஞ்ச் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அதை ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு போலீஸ் லேண்ட் தேவைப்பட்டது. ஏன்னா நிறைய க்ரைம்ஸ் நடக்கிறது அங்கே, அந்த க்ரைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லேண்ட் தேவைப்பட்டது. அதனால தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த கலெக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 44 ஏக்கர்ஸ் ரெவன்யூ லேண்ட் வாங்கினேன். அதுக்கு பிறகு அப்படியே வில்லேஜர்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்க அப்படியே ஒரு பூதான் மாதிரி எனக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. அந்த லேண்ட் மொத்தம் 130 ஏக்கர்ஸ் நாங்கள் வாங்கிட்டு அந்த ஷூட்டிங் ரேஞ்ச் போட்டேன். அந்த ஒரு சென்ட்ரல் பிளேஸில் வந்துச்சு. சென்ட்ரல் பிளேஸ் வந்ததுனால இங்கே நான் முதல்ல போலீஸ் தங்க வைக்கிறதுக்கு, போலீஸ் ஏதாவது ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு அங்கே வசதி இல்லை, அங்கே இடம் இல்லை அந்த ஏரியாவில். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு சென்டர் ஆகி போச்சு அங்கே. அப்புறம் நம்ம ஷூட்டிங் ரேஞ்ச் கூட அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி நான் மதுரையில் போனோம். மதுரை இது டிஐஜி போகும்போது, மதுரையில் டிஐஜி அண்ட் கமிஷனர் இருக்கும்போது 1999 அண்ட் 2000 பிளாட்ஸ் ஸ்கீம், ஹவுசிங் பிளாட்டுக்காக 3 இடத்துல நாங்கள் ஸ்கீம் பண்ணோம். அதில் ஒரு இடத்துல ஒரு 2000 பிளாட்ஸ் நாங்கள் கொடுத்தோம். 2500 பிளாட்ஸ் போலீஸ்க்கு கொடுத்துருக்கோம். சார் பெரிய விஷயம் சார். நீங்கள் சொல்கிற 2500 பிளாட்ஸு பெரிய விஷயம். நீங்கள் நான் ஆச்சரியப்படுவீங்க, அந்த டைமில் 2000 நாங்கள் வெறும் 25,000 ருபீஸில் ஒரு பிளாட் கொடுத்தேன். இன்றைக்கு டேட்டில் அந்த பிளாட்டு 75 lakhs rupees. அப்பா, நீங்கள் அப்ரிஷன் பாருங்கள் எங்கே இது மாதிரி நடந்திருக்குது. 25,000 ருபீஸில் வித் பட்டா எவ்ரி திங் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு தம். இன்னொரு பக்கத்தில் நாகமலை புதுக்கோட்டை யூனிவர்சிட்டி பக்கத்தில் வெறும் 14,000 ருபீஸில் ஒரு பிளாட். ஒரு பிளாட் மீன்ஸ் 2,400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வித் பட்டா எவ்ரி திங் வாஸ் ஹேண்டட் ஓவர் ஃபார் 14,000 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன, ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது, யாருக்கு நம்மளால் முடிஞ்சால் ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? ஸோ நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு சில டிராபேக்ஸ் இருக்கும். அதுதான் சார். அது இப்போ நல்லது செஞ்சால் ஏதாவது ஒரு கெட்டது நம்மளை தொடர்ந்து வரும். அது கொஞ்சம் இது இருக்கும். அங்கேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டப்போ இங்கே செங்கல்பேட்டு வந்த பிறகு சில பேர் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா அங்கே பண்ணுறது அது ஸ்கீமோட எத்தனை வருஷம் பண்ணுறது ஸ்கீமுக்கு, இங்கே அப்படி ஒரு சில பத்திரிகையில்
ஒரு 4-5 பத்திரிகைகள் தொடர்ந்து அப்படியே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நீங்க நல்லது 2 பத்திரிகை, குறிப்பிட்ட 2 பத்திரிகையில் மந்த் பத்திரிகை. அப்போ நாங்கள் இது அங்கே அவ்வளோ வெல்ஃபேர் பண்ணிட்டு வந்திருக்கோம், இங்கே ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி ஏன் போடுறாங்க? ஓ, அப்போ நாங்கள் யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கேன், அவங்க போய் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி எழுத வைக்கிறாங்க. கண்டினியூஸாக தொடர்ந்து அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் போய் கேஸ் ஃபைல் பண்ணேன். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு ஒரு என்னோட சஜஷன் என்ன, யார் இது மாதிரி டெஃபமேஷன் பண்ணால், ஓப்பனாக பப்ளிக்கில் டெஃபமேஷன் பண்ணால் நம்ம சைலண்ட்டாக இருக்கும். நம்ம ஒன்றும் தப்பு செய்யலைன்னா நம்ம சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு இமேஜ் பாதிக்கப்படுறது. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு, எந்த அதிகாரி இருந்தால் ஒரு பப்ளிக் அதிகாரிக்கு ஒரு இமேஜ் தான் முக்கியம். இமேஜ் வச்சுட்டு தான் நீங்கள் எல்லாம் ஒர்க் செய்யப்படியும், உங்கள் இம்பேக்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இமேஜ் இல்லைன்னா இம்பேக்ட் இல்லை, அவ்வளோதான். அப்போ தான் எனக்கு யாரும் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு எழுதுறாங்க, நீங்கள் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? அப்போ நாங்கள் அந்த போய் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணோம். ஸ்டார்டிங்ல கண்டுக்கல. ஸ்டார்டிங்கில் நான் ஏன் எழுதுறாங்கன்னு தெரியல எனக்கு. எதுக்கு இது மாதிரி பேப்பரில் போடுறாங்க, இந்த மாதிரி புரியல. நாங்கள் எல்லாம் அப்புறம் வெல்ஃபேர் பண்ணோம் போலீஸ்க்கு, அதெல்லாம் லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். இந்த ரியல் எஸ்டேட் ஏன் இதை போடுறாங்கன்னு பார்த்தா, ஓ, அப்போ யாரோ தூண்டி விட்டுறது மாதிரி பண்ணோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணேன். கேஸ் அதை அப்படியே கொண்டு வந்துட்டு, அந்த கேஸில் ஹைகோர்ட்டு அந்த பத்திரிகைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் அவர் ஜாங்கீடு ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் வச்சிட்ருக்காங்க, அந்த லேண்டோட டாக்குமெண்ட் வாங்கி காட்டுங்க. அவர் பேரில் இல்லாட்டி வேறு யார் பேரில், பினாமி பேர் இல்லாட்டி ஃபேமிலி பேர் இருந்தால் காட்டுங்க. இல்லாட்டி நீங்கள் அந்த மணி தொகை வேண்டியிருக்கு. அவங்க எல்லோரும் டைம் கெடுத்தாங்க, கிடைக்கல. அப்போ ஹைகோர்ட் அதுக்கு 10 lakhs rupees அவங்க மேலே டெஃபமேஷன் ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காங்க. டெஃபமேஷன். எனக்கு டேமேஜ் நான் கேஸ் போட்டேன். எனக்கு 10 lakhs rupees டேமேஜ் ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வேறு எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு, எந்த பப்ளிக் சர்வெண்ட் இதுவரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் யார் டெஃபமேஷன் ஆகிறது, இது மாதிரி டெஃபமேஷனுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டுட்டு ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு ஹைகோர்ட் அவங்க 10 lakhs rupees அவர் அவார்ட் பண்ணால் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அந்த கிடைச்ச உடனே நான் அப்படியே சிஎம்க்கு எழுதினேன். அது 10 lakhs rupees எனக்கு தேவையில்லை. நான் அந்த ஒனஸ்ட் சர்வீஸ் பண்ணோம், அதுக்காக தான் அந்த பேர் வாங்கினோம். அந்த பேர் எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் தேவைப்பட்டது. அதனால தான் அந்த 10 lakhs rupees சிஎம் ஃபண்ட்ஸ்க்கு நான் டொனேட் பண்ணுறேன். சார் ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம். அப்போ கலைஞர் என்னை கூப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டினாங்க. இதே மாதிரி இன்னொரு பத்திரிகை இதே மாதிரி ஜாங்கீர் ரியல் எஸ்டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது எழுதினாரேன். அப்படி ஒரு எழுதின உடனே அந்த பத்திரிகை மேலே கேஸ் போட்டேன். அவங்க ஹைகோர்ட்டில் போயிட்டு கடைசி நான் சுப்ரீம் கோர்ட் போனேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் அவங்க இந்த பத்திரிகைக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவர் ஒரு மன்னிச்சு கேட்டுட்டு நீங்கள் அப்படியே எழுதுங்க, ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க, மன்னிப்பு கடிதம் மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு ஆர்டிக்கல் எழுதுங்க, நாங்கள் போட்டது தப்பு, அப்போ ஆர்டிக்கல் எழுதுங்க. அப்படி எழுதலைன்னா நீங்கள் கிரிமினல் கேஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அவங்க கொடுத்தா இன்ன வரைக்கும் அவங்க மன்னிச்சு கேட்க ஆர்டிக்கல் போடல, அது பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணால் அந்த சில புறமை வரும், உங்கள் டேமேஜ் பண்ணுறதுக்கு சிலது இருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். சார் நீங்கள் சொன்ன விஷயமே இப்பயும் கூட நிறைய போலீஸ் மேலே வந்து நிறைய தவறான இதெல்லாம் வைக்கப்படுது. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகலாம், ஜெயிக்கலாம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோ பார்த்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் சார். டெஃபமேஷன் பண்ணால் இப்போ நம்ம யாருக்கே ஒரு நல்லதுக்காக பண்ணுறோம், ஒரு வெல்ஃபேருக்காக பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் சொல்லிட்டோன்னா அப்போ டெஃபினட்டாக சர்வீஸில் இது எவ்வளோ பெரிய இது டெஃபமேஷனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் அது. ஸோ இது மாதிரி எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் இது மாதிரி உங்களை பற்றி தப்பாக பேசினாதோ, தேவையில்லாத உங்களை பற்றி எழுதுனா, ஸ்ப்ரெட் பண்ணால், ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணால், ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். சார் இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கலைஞர் அவர்கள் உங்களுக்கு கால் பண்ணாருன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் ஜெயலலிதா அவங்க பீரியட்லேயும் ஒர்க் பண்ணிங்களா சார்? பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்க போகிறேன் சார். 2 பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்க 2 பேர் பற்றியும் சொல்லுங்கள் சார். 2 பேர் பற்றி சொன்னால் ப்ரீஃபாக சொல்லணும். ஆமாம் சார், எங்களுக்கு தெரியாத, அதாவது மக்களுக்கு தெரியாத ஒரு 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 ஆஃபீஸராக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ மக்களுக்கு எதாவது தெரியும். என்னோட இம்ப்ரெஷனில் கலைஞர் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஜெயலலிதா மேடம் பிரில்லியன்ட். சார் இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட்னு சொன்னீங்க, இது எப்படி சார்? எனக்கு புரியல சார். ஜெயலலிதா மேடம்க்கு செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. 2 வருஷம் அங்கே இருந்திருக்கேன். அந்த செக்யூரிட்டியில் இருக்கும்போது சில சமயம் அவங்க வண்டியில் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. ஓகே. அவங்க ப்ரீஃப் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு தடவை நான் ஜெயலலிதா மேடம்க்கு ரிவால்வர் ஃபயரிங் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். சார் பெரிய இன்ஃபர்மேஷன் சார் இது. எங்கே நடந்தது, எப்படி சார் இதெல்லாம்? அது 1994 நான் அவங்க செக்யூரிட்டியில் இருந்தேன். ஹைதராபாத்தில் சுமார் ஒரு 10 நாள் அங்கே தங்கினாங்க மேடம். அங்கே அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க ஃபயரிங் பண்ணோம். அவங்களோட கார்டன் அங்கே இருந்தது.
அந்த கார்டனில் நாங்கள் அந்த சேண்ட் பேக்ஸ் போட்டுட்டு ஒரு சின்ன மினி ரேஸ் அதை இது பண்ணோம். அது மினி ரேஞ்சில் அவங்க ரிவால்வர் ஃபயர் பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் அந்த ஐடியா கொடுத்தோம் எப்படி ஃபயர் பண்ணோம் அது. அவங்க ஒரு ப்ரைவேட் .32 ரிவால்வரில் ஃபயர் பண்ணாங்க அவங்க. ஸோ ஜெயலலிதா மேடம்க்கு சில சமயம் நாங்கள் ப்ரீஃப் பண்ணுவோம் நாங்கள் செக்ரட்டரியில் இருக்கும்போது. மிஸ்டர் விஜயகுமார் சார் என்னோடய பாஸு, அவர் தான் எஸ்எஸ்ஜி இன்சார்ஜ். மேக்ஸிமம் விஜயகுமார் சார் தான் ப்ரீஃப் பண்ணுவாங்க. பட் மெனி டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போய்ட்டு ப்ரீஃப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அப்போ வண்டியில் போகும்போது நாங்கள் ப்ரீஃப் பண்ணுவோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போது 1994 என்டி ராமாராவ் ஃபர்ஸ்ட் டைம் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது ஸ்வேரிங் இன் செரிமனியில் ஜெயலலிதா மேடம் ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க இஷ்டத்தில் இருந்தாங்க. ஸ்வேரிங் இன் செரிமனி முடிச்சிட்ட உடனே ப்ரெஸ் மீட் நடக்கிறது. ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேரும் என்டி ராமாராவும் ஜெயலலிதா மேடமும். ஒரு ரிப்போர்ட்டர் ஜெயலலிதா மேடம்கிட்ட கேள்வி கேட்குறான் இங்கிலீஷில், மேடம் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் சீக்கிங் அலையன்ஸ் வித் த பிஜேபி, இஸ் இட் ட்ரூ? ஸோ மேடம் ரிப்ளைட், ஐ நெவர் சீக், ஐ எம் ஆல்வேஸ் சாட் ஆஃப்டர். அது இட் வாஸ் எ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் தி ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் கிளாப்பிங் ஆன் தட். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போது கலைஞர் பற்றி நான் பேசணும். எப்படி இன்டெலிஜென்ட் நீங்கள் பாருங்கள். நாட் ஓன்லி இன்டெலிஜென்ட், ரொம்ப மேக்னனிமஸ். நான் டிஐஜி இருந்தேன் 1999 மதுரை டிஐஜி. அந்த டைமில் ஜெயலலிதா மேடம்க்கு த்ரெட்டு, ஒரு மெசேஜ் எல்லாரும் அந்த மேடம் இல்லை கேம்பெயினிங்க்கு வந்தால் அந்த டிஐஜி பர்சனலாக பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க கூட போகணும், கான்வாயில் போகணும். ஸோ அந்த மேடம் ஆப்போசிஷன், அப்போ கலைஞர் சிஎம். ஆமாம், 96 to 2001. ஆமாம், இது 1999. ஸோ 1999 லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. ஆமாம், 99. ஆமாம், எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன். அதில் மேடம் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வர்றாங்க. முஸ்லீம்பட்டி வரும்போது எங்கள் மதுரை ஏரியாவில் வருது. ஸோ நான் அங்கே போயிட்டு டேக் ஓவர் பண்ணுறேன். திண்டுக்கல் டிஐஜிலேருந்து மன்னா டேக் ஓவர் பண்ணேன். அவங்க கூட கான்வாய் பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு தேர்ட் or fourth வெஹிக்கிள் என் வெஹிக்கிள். திடீர்னு யாரே ஒரு முஸ்லீம்பட்டியிலேருந்து கொஞ்சம் ஒரு திருமங்கலம் போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடி போனால் யாரோ மேடம் வழியில் யாரோ கால் வீசினார். உடனே நாங்கள் என் கூட எஸ்டைங் போகிறோன்னு போய் பிடிச்சிட்டாங்க. 2 பேர் பிடிச்சிட்டாங்க. நாங்கள் பிடிச்சிட்டு இமீடியட்டாக போலீஸ் பண்ணோம். ஆனால் மேடம் கொஞ்சம் முன்னாடி போய் கான்வாய் நிறுத்திட்டு மைக்கில் அவங்க பிஎஸ்ஓ பேசினாங்க. அங்கே டிஐஜி வர சொல்கிறாங்க மேடம். அப்போ நான் அவங்க பிடிச்சிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் போனேன். அங்கே போய் மேடம்கிட்ட சொன்னேன். அப்போ மேடம் கேட்டாங்க, இல்லை ப்ளீஸ் செக்கப், யார் அவங்கள்ட்ட கேட்டு செக்கப் பண்ணிவிட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு, அப்போ நாளைக்கு கேன் யூ டெல் மீ? நான் எஸ் மேடம், நாளைக்கு ஐ வில் மீட் யூ அண்ட் டெல் யூ. அடுத்த நாளைக்கு நான் உங்களை பார்த்துட்டு நேரடியாக சொல்கிறேன். நைட் எனக்கு மிஸ்டர் சன்குட்டியன் ஃபோன் பண்ணி சொன்னார், நாளைக்கு 3 மணி மேடம் அப்பாயின்மெண்ட், நீங்கள் மேடம் பார்க்கலாம். இப்போ நினச்சி பாருங்கள், டிஎம்கே ரூலில் இருந்தது அந்த டைமில். இந்த ஜெயலலிதா மேடம்க்கு 3 மணி பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, அது ப்ரீஃப் பண்ணோம், அது லேண்டோட இஷ்யூ நான் ப்ரீஃப் பண்ணோம். இல்லாட்டி அவர் அந்த அவங்க எதிர்கட்சி தலைவர் அந்த டைமில் எதிர்கட்சி. ஸோ நான் யூனிஃபார்மில் அப்படியே போயிட்டு நான் அசோகா ஹோட்டல், இப்போது அது தெரியல அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு தெரியல, அப்போ அசோகா ஹோட்டல், அதில் நான் போயிட்டு எக்மோரில் சொல்கிறேன். ஆமாம், நான் ஒரு 10 மினிட்ஸ் நேரடியாக போயிட்டு எல்லாம் ப்ரீஃப் பண்ணேன், என்ன நடந்தது எப்படி இருந்தது சொல்ல ப்ரீஃப். அங்கே போன உடனே பின்னால் இன்டெலிஜென்ஸ்லேருந்து சிஎம் ஆஃபீஸுக்கு சொல்லிட்டாங்க, ஜாங்கீடு யூனிஃபார்ம் டிஐஜி யூனிஃபார்மில் போயிட்டு அந்த ஜெயலலிதா மேடம் போய் பார்த்துருக்காரு, இப்போது அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நான் வெளியே வந்த உடனே எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை வரும். ஏன்னா இப்போது இவங்க உடனே போய் கலைஞருக்கு தகவல் சொல்கிறாங்க. கலைஞர் என்ன ரிப்ளை சொல்கிறாங்க தெரியுமா? பரவாயில்ல, அவங்க செக்யூரிட்டியில் வேலை பார்த்துருக்காரா, போய் சொல்லியிருப்பாரா, என்ன நடந்ததை சொல்லியிருப்பாரா, அதில் என்ன அவருக்காக போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரா? ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு 3 months கழிச்சு எனக்கு டிஐஜி இருந்தேன். எனக்கு அங்கே இருந்த மதுரை கமிஷனரை போஸ்டிங் போட்டார், டிஐஜி கூட இன்சார்ஜ் இருக்கணும்னு சொல்லிட்டார். 2 போஸ்டிங் கொடுத்துட்டாருன்ற. இவ்வளோ மேக்னனிமஸ். இந்த விஷயம் சப்போஸ் உல்ட்டா இருந்தால், சப்போஸ் ஏடிஎம்கே ரூல், ஜெயலலிதா மேடம் ரூல் அண்ட் கலைஞர் நான் போய் பார்த்தா கட்டாயம் சஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. ஷியோராக சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஷியோராக. ஸோ அதுக்காக தான் இதுனா கலைஞர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்டெலிஜென்ட்டாக மேக்னனிமஸ் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர் அவ்வளோதான் ஹேண்டில் பண்ணாரு சார். ஆமாம், பார்த்துருப்பாரு. இல்லை நிறைய தடவை அது பார்த்துருக்கோம், கலைஞர் நான் பார்த்துருக்கோம். பட் அது அதனால தான் நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், இன்டெலிஜென்ட் அண்ட் மேக்னனிமஸ்.
சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு இன்சிடென்ட். இது எனக்கு கேட்கும்போது ஐ வாஸ் உங்க கூடயே வந்து அங்கே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக அதை வந்து சொன்னீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர். அப்படி இருக்கும்போது இந்த பொலிட்டிக்கல் லெவல் ப்ரெஷர்ஸ் வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இப்போவும் பார்க்குறோம், இன்னும் இப்போவும் படிக்கிறோம், எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்திருக்கா சார்? இவங்கள போய் நீங்கள் இது பண்ணுங்க, பட் அது உங்களோட ஹானஸ்டிக்கு எதிராக இருந்து அதை நீங்கள் பண்ணாமலாம் இருந்திருக்கீங்களா சார்? அது ஆனஸ்டிக்கு அகென்ஸ்டாக எதுவுமே யாரும் சொல்லலை. பட் சில அவங்க கிடைச்ச தகவல் பிரகாரம் எங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் நாங்கள் செயல் அது மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்கோம். ஒரு உதாரணமாக எம்எல்ஏ மிஸ்டர் சுதர்ஷனமோட மர்டர், ம் அந்த கேஸில் அடுத்த நாள் என்னை செக்ரட்டரியேட்டில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு 2 சீனியர் மினிஸ்டர்ஸ் என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் இங்கே கிரவுண்டில் கும்மிடிப்பூண்டியில் எங்களுக்கு தகவல் கிடச்சிது, இந்த எதிர்கட்சி காரணம் தான் அவங்க தான் மர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டக்கால்ட்டி மேட்டரை வந்து ஆமா. இவங்க தான் பண்ணாங்க, எதிர்க்கட்சி முன்ன பண்ணியிருக்காங்க. நீங்கள் கட்டாயம் அவங்க கூப்பிட்டு நிறைய பேர் விசாரணை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்னேன், இல்லை கட்டாயம் கிடையாது, நான் சீன் ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டேன், இது ஒரு ப்ரொஃபஷனல் டெக்காய்ட்டி. ஸோ இது டெஃபினட்டாக அது பொலிட்டிக்கல் கிடையாது. ஸோ இது சொன்ன பிறகு சரி ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கு பிறகு சொன்னால் சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது என்ன, அவங்க தகவல் யாரும் இல்லீகலாக செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஜெனரலி சொல்ல மாட்டாங்க யார். பட் எனக்கு அட்லீஸ்ட் யாரும் சொல்லலை. அந்த மாதிரி அவங்க தகவல் கிடைச்சது அவங்க சொல்லுவாங்க. பட் நமக்கு அதை இல்லைன்னா, அது சரியில்லைன்னா நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி சொல்லிட்டு. நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இல்லை இது கிடையாது அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு அதை நீங்கள் அப்படியே அடுத்த விஷயங்களுக்கு கடந்து போயிட்டீங்களா? ஆமாம். சார், நீங்கள் தென் மாவட்டங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த கம்யூனல் கிளாஷஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் நிறைய அதிகாரிகள் நான் மட்டும் இல்லை, நிறைய இப்போது தென் மாவட்டங்கள் ரொம்ப டிஃபிகல்ட் பிளேஸ். ஸோ ஜெனரலி கவர்மெண்ட் ஒரு செலக்ட் பண்ணி ஆஃபீஸர் தான் அங்கே போடுவாங்க. அந்த பிரகாரம் அங்கே யார் வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி அதிகாரி போடுவாங்க. நல்ல அதிகாரி. ஒரு உதாரணமாக மிஸ்டர் அனூப் ஜாய்ஸ்வால் தூத்துக்குடி எஸ்பி இருந்தார். தூத்துக்குடியா சார்? மிஸ்டர் நரேந்திர பால் சிங் திருநெல்வேலி எஸ்பி இருந்தார். இதே மாதிரி மிஸ்டர் கரண் சிங்கா, மிஸ்டர் சஞ்சய் அரோடா, மிஸ்டர் கண்ணப்பன், மிஸ்டர் ஆசரா கர்க், டாக்டர் அருண் சக்தி குமார், விக்ரமன், இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல அதிகாரிகள். இவங்க எல்லாம் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரோல் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட சுப்பீரியர்ஸ்க்கு நீங்கள் இப்போது ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை வந்து ஒரு இன்சிடென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். இப்போ நீங்கள் நிறைய இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் சொன்னீங்க, அப்போ அதுக்கு வந்து உங்களோட சுப்பீரியர்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சுப்பீரியர்ஸோட ஹெல்ப் இருந்துச்சா சார்? சுப்பீரியர்ஸு நிறைய எனக்கு ரொம்ப நல்ல அதிகாரிகள் கீழே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். உதாரணமாக நான் இந்த தென் மாவட்டங்கள் அங்கே இருக்கும்போது எங்கள் ஏடிஜி எலண்டோ மிஸ்டர் வால்டர் தேவராம், அவர் ரொம்ப நல்ல அதிகாரி, எல்லாரும் அவங்களுக்கு தெரியும். டிஐஜி அங்கே இருந்தாங்க மிஸ்டர் விபாகர் சர்மா, அதுக்கு பிறகு மிஸ்டர் சவானி, எல்லாம் நல்ல ஆஃபீஸர்ஸ். அப்போ நான் தூத்துக்குடி போன பிறகு அதே டிஐஜி சேம் டிஐஜி கண்டினியூ. கடைசியில் தூத்துக்குடியில் அப்போ மிஸ்டர் விஜயகுமார் சார் ஐஜி சவுத் ஜோன் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஜோன் ஐஜி போஸ்ட் கிரியேட் ஆகிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சவுத் ஜோனுக்கு அப்போ தான் ஐஜி போஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐஜி மிஸ்டர் விஜயகுமார், அவங்க ரொம்ப அருமையான அதிகாரி, ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் ஹி கைட்ஸ் வெரி வெல். ஹி வாஸ் ஏபிள் டு கோஆர்டினேட் என்டையர் சவுத் ஜோன், ஒரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு எல்லாம் கொண்டு போனாங்க. சார், சில இடங்களில் வந்து இந்த ஃப்ரிக்ஷனும் இருக்குல்ல சார், ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரோட ஃப்ரிக்ஷனோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினச்சி அந்த விஷயத்த வேறையாக மாற்றி அது எனக்கு இந்த மாதிரி இருந்தது. சில ஃப்ரிக்ஷன் சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. ஃப்ரிக்ஷன் இருக்கும், எல்லார்கிட்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. மிஸ்டர் அலெக்சாண்டர் ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருந்தார், அவர்கிட்ட கண்டினியூஸாக ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்தது எனக்கு. அந்த ஃப்ரிக்ஷன் என்ன, இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, 1995-96 சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த சேனலில். அந்த வீடியோஸ் என்கிட்ட மட்டும் இருக்கு. 1995-96 வேறு எந்த எஸ்பி வீடியோ கேமரா யூஸ் பண்ண முடியல. ஏன் சார் அப்படி? இதுக்கு காரணம் என்ன, 1995 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வந்தது, வீடியோ கேமரா ஓகே சப்ளை பண்ணாங்க. பெரிய ஒரு வீடியோ கேமரா இருக்கும், பெருசாக அந்த சோனி பெருசா கேமரா. ஆமாம். ஓகே. ஆனால் அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க, ஐஜி இன்டெலிஜென்ஸோட பர்மிஷன் இல்லாத வீடியோ கேமரா யாரை அங்கே ஆஃபீஸ்லேருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. இப்போது ஐஜி இன்டெலிஜென்ஸ் நாங்கள் எப்படி, இப்போ ஒரு திடீர்னு ஒரு மர்டர் நடக்கிறது, அந்த வீடியோ கவர் பண்ண ஐஜி இன்டெலிஜென்ஸ் எப்படி பர்மிஷன் கேட்குறது? அப்போ நான் அப்படியே பர்மிஷன் இல்லாத எடுத்து போகிறேன், இந்த வீடியோ கேமரா இருக்க எடுத்துருங்க வீடியோன்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு கான்ஸ்டபிள், ஒரு நல்ல
போத்திராஜன் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள், அவர் நல்லா ரெக்கார்ட் பண்ணுவார் அவர். அவர் நான் விட்டுட்டு எல்லாம் தாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே அவர் மெமோ கொடுத்தாரு எனக்கு. எதுக்கு நீங்கள் பர்மிஷன் இல்லாத எடுத்துருக்கீங்க. ஸோ இது ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன். பட் இருந்தால் கூட நாங்கள் வீடியோ அதுக்கு பிறகு எல்லா எஸ்பிஜி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது. அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு விஷயம் என்ன வந்தது, ஒரு கம்யூனல் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அது காஸ்ட் லீடர்ஸ். ம். ஒரு சில குறிப்பிட்ட லீடர்ஸ் அவங்க எங்கெங்கே போகிறோம் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். ஃபுல்லாக ஒரு ஜெட் கேட்டகரி மாதிரி பாதுகாப்பு, ஃப்ரண்ட்டில் பின்னாடி வண்டி எல்லாம் கொடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அவர் ரிட்டன். ம். இப்போ எங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்தாச்சுன்னா எல்லா லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏ ஜாதி லீடர் பி ஜாதி ஊர்ல போகிறாரு அவர். ஏன்னா ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு ம், இருக்குது. ம், ம். அங்கே போயிட்டு தகராறு பண்ணுறாங்க, அது பெரிய ஜாதி கலவரமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் விட்ரா பண்ணிட்டு கொடுக்க முடியாது. அதுக்கே ஒரு பெரிய எங்களுக்கு டிஜிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார். பட் நான் சொன்னேன் அப்படி கொடுத்தாச்சுன்னா அந்த கம்யூனல் ப்ராப்ளம் வர்றது இதுக்காக. ஸோ அதை நான் விட்ரா பண்ணோம். இது ஒரு சின்ன இது மாதிரி சின்ன பிரச்சனை. இன்னொரு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக தூத்துக்குடி எஸ்பி இருக்கும்போது 1998ல் லோக்சபா எலெக்ஷன் 98 98 லோக்சபா எலெக்ஷன். அந்த டைமில் எங்களுக்கு ஏடிஜி எல்என்டோ மிஸ்டர் குமாரசாமி இருந்தார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, எவ்ரி 1 hour எவ்ரி எஸ்பி வில் டாக் டு ஹிம் ஆன் த ஃபோனில் பேசுவார். ஒரு மணி நேரத்தில் ஒரு எஸ்பி ஃபோனில் கட்டாயம் ஏடிஜி எல்என்டோட்டு பேசணும். அப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் நான் இந்த மணியாச்சி இந்த புளியம்பட்டி அந்த ஏரியாவில் போனேன்னா அந்த ஃபோன் கிடைக்காது. நான் மணியாச்சி எஸ்டேஷன் போய் கால் புக் பண்ணேன்னா 3 மணி 4 மணி நேரம் கால் கிடைக்காது. டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க அந்த நேரத்தை. அப்போ நான் அங்கேயே உட்காந்துருப்பேன். பின்னாடி எங்கள் இந்த ஊரில் எல்லாம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும். இல்லை எனக்கு தெரியாத எப்படி இருந்தால் கூட இப்போது எனக்கு ஏடிஜி எல்என்டோக்கோ இன்ஃபார்ம் பண்ணோம் எவ்ரி 1 hour. அதே சமயத்தில் நான் அந்த ஊர் நான் போகல, எங்கே பிரச்சனை வருது மைக்கில் திடீர்னு அங்கே கைத்தாரில் ப்ராப்ளம் தான் கைத்தாறு ரீச் ஆனோம். கைத்தாறு திடீர்னு அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பிரச்சனை ஸ்ரீவைகுண்டம் போகணும். இந்த மாதிரி நாங்கள் ஓடிட்டே இருக்கணும். ஸோ அப்போ எப்படி பண்ணுறது? அப்போ நான் எனக்கு இந்த பிரச்சனைனா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் இதில் போர்ட் ட்ரஸ்ட்டில் தூத்துக்குடி போர்ட்டில். அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை. அவர் சொன்னார், இந்த ஒரு மொபைலில் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபோன் மாதிரி ஏதோ எக்யூப்மெண்ட் நாங்கள் சீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நாள் முன்னாடி சீஸ் பண்ணோம். அது யாரும் யூஸ் பண்ணல, என்னன்னு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். அப்போ நான் என்னோடய டெக்னிக்கல் ஸ்டாஃப் கொண்டு போயிட்டு பார்த்தேன். பெரிய ஒரு அப்படி மாதிரி 4 பாக்ஸஸ் இருந்தது. அந்த பாக்ஸஸ் எல்லாம் போய் நாங்கள் சொன்னோம், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஓகே இருந்தால் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். போய் டெஸ்ட் பண்ண அதில் என்ன இருக்கும், ஒரு ரிப்பீட்டர் இங்கே ஒரு பாக்ஸ் ரிப்பீட்டரில் இருக்கும் அங்கே மாத்தூரில், ஒரு பாக்ஸ் எங்கே இருக்கும் டிபிஓவில் எனக்கு ஆஃபீஸில் மொபைல் ஃபோன் இருக்க பாருங்கள், நம்ம லேண்ட்லைன் ஃபோன், அப்போ மொபைல் கிடையாது, அங்கே இருக்கும். ஒரு வண்டியில் இருக்கும் பாக்ஸ், 3 பாக்ஸு. அண்ட் பேரலல் ஃபோன் எங்கள் வண்டியில். ஸோ இங்கே ரிங் வந்தால் நான் எங்கே வண்டியில் போயிட்டு இருந்தால் ரிங் வந்துட்டு இருந்தோம் எனக்கு. அது கனெக்டட் பேரலல் ஃபோன், அது அவ்வளோதான். ஃபேக்ஸ் மிஷின் நான் வண்டியில் வச்சுட்டேன். போகிறது வண்டியில் நான் ஃபேக்ஸ் பண்ணேன். 1998ல் நீங்கள் நம்புவீங்களா, நான் ஒரே எஸ்பி இப்போ உலகத்தில் வேறு எங்கே இந்தியாவில் அட்லீஸ்ட் வேறு எந்த இடத்துல எஸ்பி மூவிங் வண்டியில் ஃபேக்ஸ் பண்ண முடியாது, நான் ஃபேக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படி சார் அது? எஸ், அப்போ அந்த ஃபோனில் ஒரு ஃபேக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது லேண்ட்லைன் எந்த ரிங் வந்தால் அப்புறம் நான் எவ்ரி 1 hour நான் எடிஜிட்டு பேசிட்டு இருந்தேன். வெரி குட்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு நான் சடன்லி எங்கே இருப்பேன் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் லேண்ட் ஒரு சுச்சுவேஷன் பார்த்தேன் இந்த பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் ஆஃபீஸர்கிட்ட, அது மாதிரி ப்ரிஃபரன்ஸ். சார், நீங்கள் ஹேண்டில் பண்ணதுலேயே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கேஸு, இந்த கேஸை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இதை வந்து கிராக் பண்ணவே அப்படின்னு எந்த கேஸ் சார் சொல்லுவீங்க? எனக்கு இதுவரைக்கும் மோஸ்ட் டிஃபிகல்ட் கேஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஜிசிஆர் கேஸ் என்னோடய லைஃப்பில். அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் ஜிசிஆர் கேஸ் நான் 1987 டிசம்பரில் ஜாயின் பண்ணேன் ஏஎஸ்பி. 26 டிசம்பர் 1987ல் அம்பாசமுத்திரம் காசி விஸ்வநாதர் கோயில் தாமிரபரணி பேங்க்கில் இருக்க அந்த கோவிலில் மர்டர் ஃபார் கெயின் நடந்தது. ஒரு வாட்ச்மேனோட மர்டர் ஆனது. அண்ட் அவர் சிலை எங்கேருந்து தூக்கிட்டு போனாங்க, பஞ்சலோவா சிலை, ரொம்ப பழைய காலத்தில் சோலா பீரியட் சிலை யார் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ரொம்ப டிஃபிகல்ட் கேஸ் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த கேஸ் ஐடல் விங் சிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 6 மாதம் கழிச்சு அவங்க திருப்பி எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. கேஸ் கண்டுபிடிக்க முடியல, திருப்பி எங்களுக்கு வந்துச்சு கேஸு. அப்போது நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேஸு. அதில் அது ஒரு பெரிய கதை. ஆனால் அந்த கேஸ் எனக்கு 2 நல்ல அதிகாரி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் அண்ட் கான்ஸ்டபிள் ஜாஃபர், ஒரு டிரைவர், அவர் 2 பேர் நாங்கள் அனுப்புனேன். அந்த கடைசியில் ஒரு அக்யூஸ் பாம்பேயில் நாங்கள் செக்யூர் பண்ணோம், ஒரு பூனேயில் செக்யூர் பண்ணோம். அந்த சிலை கூட ரெக்கவர் பண்ணிட்டோம். அது ரொம்ப டிஃபிகல்ட் கேஸு. சார், கம்யூனல் கிளாஷஸ், நீங்கள் வந்து நிறைய கம்யூனல் கிளாஷஸ் வந்து அந்த ஒரு 4-5 இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. விச் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சார். அதாவது இது ரொம்ப கஷ்டம், எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியல அப்படின்னா எந்த கேஸை சொல்லுவீங்க? இட் வாஸ் இன் தூத்துக்குடி மாவட்டத்தில்
ஆழ்வார் கற்குளம் ஓகே. வில்லேஜ் ஆழ்வார் கற்குளம். அதில் ஒரு டபுள் மர்டர் நடந்தது. சேர்மேன் பஞ்சாயத்து யூனியன் சேர்மேனும் ஒரு பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவங்க 2 பேர் ஒரே டைமில் மர்டர் பண்ணாங்க. ஓகே. எஸ், தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இட் வாஸ் பியூர் கம்யூனல் அண்ட் காஸ்ட் லெவலில் அது. ஸோ ஆழ்வார் கற்குளம் வில்லேஜ் அது ஒரு சின்ன வில்லேஜ். இப்போது வல்நாடுலேருந்து போகும்போது முறுப்பு நாடுலேருந்து போகும்போது வல்நாடு மணக்கரை அப்புறம் ஆழ்வார் கற்குளம் சைடில், அப்புறம் ரிவர் வந்துடும், அப்புறம் தொலப்பன் பண்ணை, அப்போ பந்தாமாபுரம், அப்போ சிறுவைகுண்டம். இந்த ஒரு வில்லேஜஸ், இந்த சைடு ஹில்ஸ், இந்த சைடு ரிவர், இந்த நடுவில் இந்த வில்லேஜ். டெரெயினே ரொம்ப இந்த கஷ்டம். வில்லேஜில் அந்த ஒரு மர்டர் பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக் அவங்க. ஆனால் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணோம். அது அந்த மாதிரி அந்த ஹேண்டில் பண்ணலைன்னா இன்னும் சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கும். ஒரு உதாரணமாக அந்த 2 டெட் பாடி ஆழ்வார் கற்குளமில் இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் ஜாதி. பாக்கி எல்லா வில்லேஜ் சுற்றி இருக்குது, அது டிஃப்ரெண்ட் ஜாதி. அவங்க ஜாதி ஆளுகளுக்கு மர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோரும் நைட்டு ஒரு 11 o'clock நைட் எல்லாம் ஏர்வால்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு எப்படி இருந்தால் கூட ஒரு 3000 மேலே எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு அவ்வளோ போலீஸ் அதிகமாக அந்த டைமில் இம்மீடியட்டாக அவ்வளோ போலீஸ் மொபிலைஸ் பண்ண முடியல. நான் ரீச் ஆகிட்டோம். டிஎஸ்பி மிஸ்டர் சண்முகராஜஸ்வரன் இப்போது ஐஜி ஆகிட்டு ரிட்டையர் ஆகிருக்காரு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். அவர் அங்கே ரீச் ஆகிட்டார். அவர் சில ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸும் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எங்கள்கிட்ட. அப்போ ரீச் ஆகிட்டோம். அந்த டைமில் அவங்க தெரியாது எங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. தெரிஞ்சு போயிடுச்சு இங்கே மர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஊர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அட்டாக் பண்ணால் எவ்வளோ மர்டர் ஆகிருக்கும்னு சொல்ல முடியாது, நாங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. அதில் எப்படி டெட் பாடி அங்கேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஏன்னா ஒரே ஒரு வழி அந்த சைடு ஆற்றுருக்கு, எப்படி ரிமூவ் பண்ணுறது. அந்த 2 டெட் பாடி நாங்கள் ஒரு ஜீப்பில் போட்டேன். நான் காரில் கொண்டு வரது, கார் அங்கே நின்றுட்டு ஒரு ஜீப்பில் பின்னாடி டெட் பாடி வச்சுட்டு நானே ஜீப் முன்னாடி உட்காந்துட்டு, ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறான். நான் அப்படியே க்ரௌடில் இருந்து நடுவுலேருந்து அப்படியே போயிட்டோம். அவங்க தெரியாத உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, எனக்கு சந்தேகம் பண்ணலை அவங்க. அப்படியே கொண்டு போயிட்டு பாளையங்கோட்டை டிபிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம். மார்ச்சரியில் போட்டால் அதுக்கு பிறகு தான் அங்கே க்ரௌடுக்கு சொன்னோம், இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க, அங்கே இருக்காங்க, நீங்கள் வாங்க. அதை அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம். அது ரொம்ப டிஃபிகல்ட். அந்த ஒரு பெரிய ஸ்டோரி. அதில் அந்த இன்சிடெண்ட்டில் தான் எனக்கு பிரைம் மினிஸ்டர் லைஃப் சேவிங் மெடல் கிடைச்சது. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது திஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். நாங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலைன்னா அந்த எப்படி ஆயிருக்கணும்னு சொல்ல முடியாது. சார், இந்த கம்யூனல் கிளாஷஸ் பற்றி ஒரு விஷயம் கேட்கும்போது, அப்போ இந்த கண்ட்ரிமேட் பாம்ஸ் அதை வந்து நீங்கள் உங்கள் டீம் தான் வந்து அதை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நிறைய விஷயங்களை செக்யூர் பண்ணியிருக்கீங்க. இந்த பக்கமாகட்டும் அந்த பக்கமாகட்டும் நிறைய செக்யூர் பண்ணியிருக்கீங்க. அந்த கண்ட்ரிமேட் பாம்ஸ் தான் அப்போ நிறைய வெப்பனாக யூஸ் பண்ணாங்க. உண்மைதானே சார் அது? இதே ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் விச் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் உங்கள்கிட்ட, நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கண்ட்ரிமேட் பாம் அந்த வச்சுட்டு அந்த ஜாதி கலவரம் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனது. ஓகே. அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு சிலையம் அந்த ரோடு மாதிரியெல்லாம் இதெல்லாம் சொன்னேன். சரி. அந்த டைமில் இதே ரொம்ப முக்கியம், இதே ஈக்குவலி முக்கியம். அந்த எப்படி ஒரு மேக்ஸிமம் அந்த மர்டர் நடந்தது கண்ட்ரிமேட் பாம் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தான் அந்த மர்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஊரில் பார்த்தா அதை நாங்கள் ஊர் சர்ச் பண்ணால் அங்கே எல்லாம் கண்ட்ரிமேட் பாம் கிடைச்சது. அதை ஒவ்வொரு வில்லேஜ் பை வில்லேஜ் நாங்கள் சர்ச் பண்ணிவிட்டு எல்லாம் பாம்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணோம். அந்த சீஸ் பண்ணால் தான் கொஞ்சம் அமைதியானது. இப்போ இருக்கிற இந்த கம்யூனல் கிளாஷஸ் எல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக? இல்லை, இப்போ அந்த மாதிரி இப்போ கம்யூனல் கிளாஸஸ் இல்லை. இப்போது நீங்கள் இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் கம்யூனல் கிளாஸஸ் தட் டைம் வாஸ் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட். பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் வேலை கிடையாது, பாவர்ட்டி ரொம்ப புவர் இருப்பாங்க. இப்போது நல்லா டெவலப் ஆகிருக்காங்க, எல்லா இடத்துலையும் நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய எல்லாம். நீங்கள் சவுத்தில் பார்த்தா தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இப்போது எத்தனை கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஓடிட்டு இருக்குது. அதுக்காக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது. இப்போது அந்த அந்த பாவர்ட்டி அந்த பழைய மாதிரி இல்லை. எஜுகேட் ஆகிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க. இப்போது வேலை கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லாட்டி ப்ரைவேட் அது ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஜாதி ஃபீலிங் இருக்கலாம், பட் அந்த மாதிரி கலவரம் பண்ணக்கே அந்த அந்த ப்ரோவோகேஷன்ஸ் இல்லை. சார், நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கு சார், பைசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை பார்த்தீங்களா சார்? பார்த்துருங்க. அந்த படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க, அதாவது ரத்தமும் சதையாக அந்த விஷயத்தை பார்த்த ஒரு பர்சன், உங்களுக்கு அந்த படம் எப்படி சார்? அந்த படத்தில் ஒரு கபடி பிளேயரோட ஸ்டோரி, அந்த ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி. ஆனால் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயராக இருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டோரி, நிறைய பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வர்றாங்க. பட் அதை கொஞ்சம் கம்யூனல் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் இது இருந்தது. அதே மாதிரி அந்த
போலீஸ் நாங்கள் அந்த டைமில் இந்த கம்யூனல் நீங்கள் காட்டினா அப்போ போலீஸ் மறக்கக்கூடாது. நீங்கள் அந்த டைமில் டே அண்ட் நைட்டு நாங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி போலீஸ் எல்லாம் நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அமைதி வச்சுட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் லைஃபோடு இருந்தாங்க. இதெல்லாம் தே ரிமைன் அலைவ் தட் டைம் பிகாஸ் ஆஃப் அஸ். இவ்வளோ நாங்கள் பண்ணால் கூட அந்த போலீஸோட ரோல் இதில் காணோம். ரொம்ப கம்மியாக காமியிருக்காங்கன்னு சொல்லி. இல்லை காணோம், இல்லை அந்த ரோல் இல்லை. சார் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட நேம் வந்து நிறைய முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ இந்த என்கவுண்டர் அப்படின்ற விஷயத்த உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி சார் பார்த்தீங்க? என்கவுண்டர் அந்த சட்டத்தில் என்கவுண்டர் வேர்டு கிடையாது. ஆக்சுவலி சட்டத்தில் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஓகே, என்னை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் ஐ கேன் அட்டாக். ஆமாம். இப்போ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் எனிபடி கேன் யூஸ் இட். நாட் ஓன்லி Okay. போலீஸ், ப்ரைவேட் பீப்புள் கூட அது இருக்குது. உங்கள்கிட்ட இது ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது. நீங்கள் சட்டம் படித்து தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஒரு உதாரணமாக மதுரையில் ஒரு லேடி ஒரு ஓன் ஹஸ்பண்டுக்கு மர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்? அந்த ஹஸ்பண்டு அவங்க பொண்ணுக்கு ரேப் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணியிருக்காங்க ட்ரங்கத் மூட்டில். ஓகே. அப்போ வைஃப் ஒரு லாத்தையை எடுத்துகிட்டு அடிச்சிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்க. அது மர்டர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தட் இஸ் நாட் எ மர்டர், தட் இஸ் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். என்கவுண்டர் இஸ் என்கவுண்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதரோட லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி அந்த எந்த லெவல் வரைக்கும் நம்ம என்கவுண்டர் பண்ணிக்கலாம். அதில் எல்லாம் சட்டத்தில் அதை ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. அதை ஸோ அந்த மாதிரி அது வரும்போது என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கோம். ஒரு உதாரணமாக நாங்கள் என்கவுண்டர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட என்கவுண்டர் பண்ணோம் அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருந்தால் ஒரு இது இப்போ நீங்கள் பேர் சொல்லியிருக்கீங்க, பசுபதி பாண்டியன் தான், வெங்கடேஷ் பண்ணியாரம் 2 பேர் இங்கே இருந்தாங்க. எத்தனை வருஷம் அங்கே இருந்திருக்காங்க. நாங்கள் அங்கே காலி பண்ணிட்டு போங்க, அங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருக்கும்போது உங்கள் லைஃப்க்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னோம். நிறைய அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லீடர்ஸ் இந்த ஏரியாவில் ஜாதி தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் குண்டாஸுக்கு போட்டோம். சில பேர் அங்கே போக சொல்லிட்டாங்களா. நாங்கள் நினைச்சா என்கவுண்டர் பண்ணிக்க மாட்டோம். பசுபதி பாண்டியன் நாங்கள் என்கவுண்டர் பண்ணிக்க முடியாது அந்த டைமில் எல்லோரும். பட் என்கவுண்டர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டோம். அதெல்லாம் அப்படி பண்ணால் அது மர்டர். தட்ஸ் நாட் என்கவுண்டர். என்கவுண்டரோட சிச்சுவேஷன் வரும்போது ரைட் ஆஃப் ப்ரைவேட் அந்த டைமில் உயிருக்கு ஆபத்து இருக்கும், வேறு வழி இல்லை, அந்த சூட்டு பண்ண வேண்டியிருக்கோம். அதுதான் என்கவுண்டர். ஸோ அந்த மாதிரி என்கவுண்டர் இது பண்ண வேண்டியிருக்கோம். நாங்களே பண்ணியிருக்கோம். அந்த என்கவுண்டர் போலீஸ் ஃபோர்ஸில் நடக்கிறது விஷயம். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 சிஎம்மோடையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸை வந்து தமிழ்நாடு போலீஸில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆனால் வந்து லாஸ்ட் 6-7 இயர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் நீங்கள் இல்லை, ஒரு சாதாரண போஸ்டிங்கில் இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு சார். ஏன் சார் அப்படி? தமிழ்நாடு அதில் பொலிட்டிக்ஸ்க்கு எந்த இது கிடையாது. பொலிட்டிஷியனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறது சீனியர் ஆஃபீஸர்ஸோட பொலிட்டிக்ஸ். அது பாலிடிக்ஸ் கிடையாது, அது ஒரு பெரிய police கர்ஸ். இருக்க ஆமாம் ஆமாம், அது தமிழ்நாடு போலீஸோட ஒரு பெரிய கர்ஸ். சீனியர் ஆஃபீஸர்ஸோட பொலிட்டிக்ஸ் அதுக்காக தான். அது சில சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு யார் பிடிக்கலன்னா அவங்க சைட்லைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு கர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். பட் ஓகே சார், இது நார்மலாக அந்த ஐடி ஜாப்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சீனியருக்கு பிடிக்கலன்னா ஜூனியர் இது பண்ணுறது. போலீஸ் லெவல்ஸ்லையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா சார்? இருக்கும், இருந்தது. அதனால தான் சாதாரண போஸ்டிங் தான் நான். உங்களுக்கு அது இப்போது ரெக்ரெட்டாக இருக்கா சார்? நான் ஆனால் இல்லை நம்ம ஒரு 25 வருஷம் நான் லா அண்ட் ஆர்டரில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்ன இருக்கும், அந்த ஒரு 5-6 இயர்ஸில் அந்த மாதிரி சாதாரண போஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படின்னா நமக்கு என்ன வேலை கிடைச்சது அது வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும், அதுதான் முக்கியம். ஸோ உங்களுக்கு அந்த 25 இயர்ஸ் இஸ் ஆஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம், அந்த லா அண்ட் ஆர்டர் போதும். என்ன வேலை கிடைச்சா அது நம்ம நல்ல வேலை செய்யணும். நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு காட்டணும். இதுதான் நம்மளோட எத்திக்ஸ். சார், இந்த ஜாதி கலவரங்கள் நடக்கிற டைமில் போலீஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் அசால்ட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். உண்மைதானே சார் அதெல்லாம்? நிறைய இருந்தது. ஆக்சுவலி போலீஸ் தான் ரொம்ப சஃபர் பண்ணாங்க அந்த டைமில். அந்த ஏரியாவில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் அந்த ஏரியாவில் இருக்கிறது போலீஸ் என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அந்த ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மை சல்யூட்ஸ் டு தெம். இந்த மாதிரி கண்ட்ரியில் எல்லா இடத்துலையும் போலீஸ் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. எவ்வளோ டிஃபிகல்ட் தெரியுமா? கம்யூனல் ஒரு கேஸ்ட் கிளாஸ் நடக்கிறது, போலீஸ் அங்கே போனால் அட்டாக் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அட்டாக் பண்ணுவாங்க போலீஸ்க்கு, பாம்பு வீசுகிறாங்க, கல் வீசுகிறாங்க போலீஸ் மேலே. நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ வீடியோ நான் காட்டுறேன். இந்த வீடியோ 9th January 1997 கடைநல்லூர், மேலே கடைநல்லூர் நடந்தது ஒரு கலவரம். அதில் அந்த கூட்டம் அவங்க ஏதோ ஒரு ஜாதி கலவரம் ஒரு இருந்தது. அதில் கூட்டம் போயிட்டு பஸ்க்கு ஒரு 15 பஸ், கவர்மெண்ட் பஸ்க்கு தீ வச்சுட்டாங்க. அந்த அப்போது நாங்கள் கட்டாயம் நம்ம அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி தாங்கணும். நம்ம ஃபர்தர் கிளாஸ் இங்கே தடுக்கணும். போலீஸ் உள்ளே போகிறதுக்கு அதான் ரோடு மறியல் எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
போலீஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணால் போலீஸ் மீது அட்டாக் பண்ணுறாங்க. எப்படி அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். ஈவன் லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கல்லும் பாம்ஸும் வீசுகிறாங்க. கையில் ஏர்வால்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு சாதாரண போலீஸ் இருந்தால் விட்ரா பண்ணிடுவாங்க. ஆனால் இது நம்ம போலீஸ், திருநெல்வேலி போலீஸ் அப்படியே நாங்கள் ஒரு எப்படி ஃபோர்ஸாக வேமெண்ட்டாக அப்படி போயிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அவங்க செக்யூர் பண்ணியிருக்கோம். அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக கிளாஸ் நாங்கள் தடுத்துனோம். நான் அந்த ஸ்பாட்டில் இங்கே இருந்தேன். அதனால தான் அந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக அது தெரியும். சரி, இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வருது? இந்த ஃபோட்டோ 9th January 1997 அதில் கடைநல்லூரில் எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ மேலே கடைநல்லூரில் நான் ஒரு ஜாதி கலவரத்துக்கு பிறகு எல்லா இடத்துலையும் கடை எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்கேயும் சாப்பாடு கிடைக்காது. நான் அந்த டைமில் என்னுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கூட இருக்கோம். நிறைய போலீஸ்மேன் கூட இருப்பாங்க. எந்த இடத்துல சில இடத்துல சாப்பாடு கிடைக்காம இருந்தால் அதுக்காக நான் ஒரு சாப்பாடு யூட்டென்சில்ஸ் எல்லாம் என்னுடைய ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் வண்டியில் வச்சுருப்பேன். ஒரு ஃபுட் ஆமாம். அங்கே உட்காந்துட்டு நாங்கள் சாப்பாடு சமையல் பண்ணோம். சமையல் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட்டோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சப் கலெக்டர் உட்காந்துருக்காங்க. மிஸ்டர் சுனில் பன்னிவார் ஐஏஎஸ், தென்காசி சப் கலெக்டர் இருந்தார் அவர். அப்போ பக்கத்தில் அடிஷ்னல் எஸ்பி மிஸ்டர் ராமசாமி உட்கார். என்னுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரென்த்து. அதுதான் ஃபோட்டோ. சார், போலீஸ் ஃபோர்ஸ்க்கு இப்போ இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ், ஏன்னா நீங்கள் ஒரு எலஸ்ட்ரேட் கெரியர் உங்களோடது, நிறைய விஷயங்களை நிறைய ஹைஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸாவோ இல்லை ஒரு மெசேஜாவோ இதெல்லாம் பண்ணுங்கள் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும் அப்படின்னா என்ன சார் சொல்வீங்க? நான் ஒரு 2-3 விஷயம் கட்டாயம் சொல்லுவேன் சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். சரி. நம்பர் 1, ஒரு போலீஸ் இப்போ டியூட்டியில் இருக்காங்க. அவங்க போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு வி வாண்ட் டு பிகம் குட் ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனிதர் ஆகணும். நம்ம நல்ல போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் பத்தலை, நல்ல குட் ஹியூமன் பீயிங் வி ஷுட் பி தேர். ஆஸ் எ குட் ஹியூமன் பீயிங் ஒரு ஹியூமன் டெண்டன்சி கட்டாயம் இருக்கணும். ஹியூமன் டெண்டன்சி என்ன, ஒரு ஆள் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறாரு, அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடிச்சு கட்டாயம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வர்றாரு, அவருடைய கம்ப்ளைண்ட் உடனே ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும், லீகலாக என்ன கரெக்ட் இருக்குது அதை செஞ்சு உடனே கொடுக்கணும். லேட் பண்ணக்கூடாது, உடனே பண்ணி கொடுத்துடணும். லீகலாக கரெக்டாக இருக்கும். அந்த சில ஒரு மிஸ்டேக் நடக்கிறது. என்ன மிஸ்டேக், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, திடீர்னு ஒரு அக்யூஸ் அவர் வந்துட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கவுண்டர் கம்ப்ளைண்ட் அப்படி வாங்கிட்டு 2 பேர் மேலே கேஸ் ஆயிடுச்சு. அது தப்பு. உண்மையாக கவுண்டர் கேஸ் இருந்தால் பண்ணலாம். பட் சில பேர் இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கவுண்டர் கேஸ் வச்சுருது. அது மிஸ்டேக். ஒரு கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வரான். ஸோ கம்ப்ளைண்ட் வரும்போது அவருடைய என்ன கிரிவன்ஸ் இருக்குது, அவர் என்னக்கு நம்மகிட்ட வந்திருக்காரு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக தான் வந்திருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு டெண்டன்சி ஆஸ் எ குட் ஹியூமன் பீயிங் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ஹி ஹேஸ் டு பி ஆனஸ்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தட்ஸ் ஒன். இப்போது உதாரணமாக நான் இங்கே சபர்பன் கமிஷனர் இருக்கும்போது நான் ஒரு ஸ்டேஷனில் ரிசப்ஷன் உமன் போலீஸ் போட்டாங்க. ரிசப்ஷன் என்ன, அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒரு உமன் போலீஸ் ட்ரைனிங் கொடுத்தான். முதல்ல ஹெச்ஆர் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க ஸ்டேஷனில் ரிசப்ஷன் ஆஃபீஸர் போட்டேன். தட் மீன்ஸ் யாரோ கம்ப்ளைண்ட் வந்தால் அது ஒரு தனியாக ரூம் வழியை ஒரு கட்டிட்டு அதில் உட்கார வச்சோம். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அவங்க உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போது இன்ஸ்பெக்டர் இங்கே இல்லைன்னா எப்போ வருவாங்க, என்ன பண்ணணும், அதிலெல்லாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ அதில் ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் அவங்க ஒரு ஃபீலிங் இருக்குதுனால. ஸோ எனிபடி கம்ஸ் டு தி போலீஸ் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு ஒரு எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த ரிசீவ் பண்ணிட்டான்னா அந்த எஸ் இங்கே நல்லா ரிசப்ஷன் இருக்குது, நமக்கு நல்லா பேசுகிறாங்க, நல்லா நம்மளோட ஒரு அதிலே ஒரு மனிதருக்கு ஒரு 50% ஒரு கிரீவன்சஸ் கம்மியாகிடும். இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன், இந்த ஒயிட் கலர் ஆஃபென்சஸ் இருக்கும், அது இந்த சீட்டிங்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் சம்டைம்ஸ் ஒரு போலீஸ்க்கு என்ன டெண்டன்சி இருக்கும், அந்த இல்லை அது சிவில் டிஸ்பியூட், நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க. இல்லாட்டி கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ரொம்ப நாள் வச்சுட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்குறது, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ஒரு இதில் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போலீஸில் ரிலீஃப் கொடுக்க முடியலன்னா இல்லை சிவில் கேஸ் அப்படி சொல்லிவிட்டு சில கேஸஸ் பார்த்தா சிவில் கூட சொல்லலாம், கிரிமினல் கூட சொல்லலாம். பட் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ் ஆர் கிரிமினல், நாட் சிவில். நம்மளே அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறது அது தப்பு. அதில் தான் கம்யூனல் கேஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இது தான். ஒரு கம்யூனல் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒரு பணம் இவங்க வாங்கினார திருப்பி கொடுக்கல, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவங்க கம்யூனல் லீடர்ஸ் போவாங்க.
அவங்க லோக்கல் ரவுடி கட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. கட்டை வச்சுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, கட்டு பஞ்சாயத்து. ஸோ அது இந்த மாதிரி ஒரு கட்டு பஞ்சாயத்து ஏன் ஸ்டார்ட் ஆனது? இப்போ நீங்கள் கட்டு பஞ்சாயத்து மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதே சமயத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கல. அப்போ அவங்க எங்கே தான் போகிறது? வீட்டில் உட்காந்துட்டு அழுது வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்க்கே ஒரு என்னோட வேண்டுகோள், தயவுசெய்து இது வந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லலிதா குமாரி கேஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 days உள்ள எஃப்ஐஆர் போடணும். டிலே பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ரிலீஃப் கொடுங்க ஒரு மக்களுக்கு. நம்மகிட்ட ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, நம்மகிட்ட பவர்ஸ் இருக்குது. இந்த வச்சுட்டு இந்த மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும். நல்லா செய்யணும் அது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் உடனே நம்ம ஒரு சிவில் அதை சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணாமல் நம்ம ஆக்ஷன் எடுத்துடணும். இதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். சார், இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி எனக்கு வந்து ஜாங்கீர் சார் அப்படின்னா வந்து எக்ஸ் டிஜிபி. அவர் வந்து நிறைய கேசஸ், அதாவது என்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து தீரன் படம்லாம் வந்து ஷேரை வச்சு தான் வந்து நிறைய இது பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சார் தெரியும். ஆனால் வந்து இந்த இன்டர்வியூ முடியும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அஹ், ஒரு ஒரு மனிதன் தான் போலீஸாக ஆக முடியும். அந்த மனிதன் தான் வந்து போலீஸ் ஆனாதான் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். 2 பக்கமும் இருந்து பார்க்கணும், 2 பக்கத்தையும் சரி பண்ணணும். அப்போ தான் வந்து அதை எல்லாமே சரி பண்ண முடியும். மோர் தென் எனிதிங் எல்ஸ், திஸ் இன்டர்வியூ கேவ் மீ லாட் ஆஃப் லைக் ஐடியாஸ் அண்ட் ஐடியாலஜி. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஓப்பன் அப் ஆயிருக்கு சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ் டு யூ இந்த கான்வர்சேஷனுக்காக. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.